ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்சில் 10ஆம் வகுப்பு புதிய முழு புத்தகத்தில் 1 முதல் 4 அலகு வரையில் இருக்கிற ஏற்கனவே நம்ம டெஸ்ட் நடந்ததுல இருந்துக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது கொஸ்டின், எண்ணுமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலை கலந்திருக்கும் என்ற வரிகள் யார் யாரை போற்றி எழுதியது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணுமும் எழுத்தும் உயர்ந்திருக்குன்னு சொல்லும்போது இது வந்து ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தம் என்ற உரைநடை எழுதக்கூடியதாக இருக்கிறது. ஜெயகாந்தம் என்ற உரைநடையில எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடல் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இது வந்து அவர் வந்து போட்டி இருக்கிறது. அப்ப ரெண்டுமே எண்ணமும் எழுத்தும் முயந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலை கலந்திருக்கும் என்ற வரிகள் யார் யாரை போற்றி எழுதியதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் ஜெயகாந்தன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார் இவர் வந்து இவரை போற்றி எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1ஆவதுக்கு சி என்பது சரியான விடை. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது கிடைத்ததுக்கு அரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கிறதுங்க. இல்லற வாழ்வை மேற்கொள்ளுதல், வறியவர்களுக்கு உதவுதல், நடுநிலைமை கடைபிடித்தல், பெரியோரை போற்றி திணையாக்கி கொள்ளுதல். இதுல எது சிறந்த பேரு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது சரியான விடை பெரியோரை போற்றி. சரியான விடை பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருக்குறள்ல 45வது அதிகாரத்துல பெரியோரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்துல இந்த பெரியோரை போற்றி துணையாக்க கொள்ளுதல் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எந்த பேரு மேல இருக்கிற இல்லற வாழ்வா, வறியவர்களுக்கு உதவுதல், நடுநிலை கிடைத்தல், இதை விட பெரியோரை மதிப்போடு நடந்துக்கணும், பெரியோர்களுக்கு கீழ்ப்படியணும் என்ற இதுதான் சிறந்த பேர் என திருவள்ளுவர் கருதுகிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பொருட்பால்ல அரசியலின் அதிகாரத்துல பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் மொத்தம் 45வது அதிகாரத்துல இது வருகிறது. இப்போ அடுத்தது இலக்கண குறிப்பு. இப்போ இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா கை தொழுது. இப்போ கை தொழுதுக்கு என்ன விதமான இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை. இப்போ நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்து இருக்கிறோம் இந்த இலக்கண குறிப்புகளை. இப்போ 2ஆம் வேற்றுமை தொகை, தொகைனா என்னது பார்த்தோம்? தொகை என்பது மறைந்து வருவது. இப்போது தொகைனா மறைந்து வருது. என்ன 2ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை இன். அப்போ இதனுடைய உருபை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க உருபு என்ன விதமான உருபு இங்க மறைந்து இருக்கு சரியா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க கை தொழுது. இப்ப கையை தொழுதுன்னு வருமா? வராது. அடுத்தது 4ஆம் வேற்றுமை தொகை கு, கைக்கு தொழுது வருமா? வராது. கையின் தொழுது வருமா? வராது. அப்ப எது வரும் சரியா வரும்னு பாத்தீங்கன்னா கையால் தொழுது அப்படின்னு வரும். இப்ப யாராவது நம்ம வணங்கும் போது கையால எடுத்து வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ இங்க கை தொழுதுல கையால் தொழுது. அப்போ 3ஆம் வேற்றுமை உருபு ஆல் இங்கு மறைந்திருப்பதனால அப்போ இது பி சரியான ஆன்சர். புரியுதுங்களா? 3ஆம் வேற்றுமை தொகை என்பது சரியான விடை. இப்ப அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எழில் முதல்வன் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல இவர் தமிழ்துறை தலைவராக இவர் பணியாற்றியிருக்கிறார். அப்போ எழில் முதல்வன் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சரியான விடை அவர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராக இவர் பணியாற்றியிருக்கிறார். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொறுத்துக்க பார்க்கும்போது இப்ப கொண்டல், கோடை, வாடை, தென்றல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காற்று, அதாவது நெடுநல் வாடையில 10 பாட்டுல ஒரு நூல் இருக்கிறது நெடுநல் வாடை. இங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவன் போர் காரணமாக இவர் என்ன பண்ணுவாரு, தலைவை விட்டு பிரிந்திருப்பாரு. அப்போ தனிமையில் இருக்கிற தலைவிக்கு வீசுகிற காற்று என்ன விதமான காற்றாக இருக்கிறது? பாடி வீட்டில் இருக்கிற தலைவனுக்கு வீசுகிற காற்று எந்த காற்று அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது நெடுவாடையாகவும் நல்வாடையாகவும் இருப்பதனால அது நெடுநல் வாடை
அப்படின்ற ஒரு பெயர் காரணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில இங்க இருக்கிற கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று எந்தெந்த திசைகளை வீசுகிறது அப்படின்னு நம்ம சொல்லி இப்போ உதாரணமா ஒவ்வொரு திசையை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கொண்டல் அப்படின்னு சொன்னா, கொண்டல் என்பது கிழக்கு என்பதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது. சரி, கொண்டல் என்பதற்கு பாத்தீங்கன்னா குணக்கு. அப்ப கொண்டல் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம முதலாவது கொண்டல் பார்க்கிறோம். கொண்டலுக்கு இன்னொரு பேர் குணக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னா கிழக்கு அப்படின்னு கூட இன்னொரு வேறு பேர் இருக்குது. அப்போ இந்த குணக்கு என்பதற்கு கிழக்கிலிருந்து வீசுவதால், இது பாத்தீங்கன்னா இந்த காற்று கிழக்கிலிருந்து வீசுவதால் இது என்னது, கொண்டல் என பெயர் பெற்றிருக்கிறது. இந்த காற்று கொண்டல் என பெயர் பெற்றது, கிழக்கிலிருந்து வீசு காற்று. அப்போ பாத்தீங்கன்னா இங்க கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றாக இருக்கிறது எது, இந்த கொண்டல் காற்று. அப்ப கொண்டல்னா கிழக்கு என்பதுதான் குணக்குன்னு சொல்றோம். அப்ப இங்க கிழக்கிலிருந்து வீச காற்று என்னது, கொண்டல் காற்றாக இருக்கிறது. இந்த காற்று எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அப்ப குளிர்ச்சி தரக்கூடிய காற்றாக இருக்கு. அதே மாதிரி மழை மேகங்களை சுமந்து, அப்ப குளிர்ச்சின்னு சொன்னவங்களே கண்டிப்பா அங்க மழை இருக்கும். அப்ப இந்த மழை மேகங்கள்லாம் சுமந்து வருவதனால இந்த காற்று மழை காற்றுன்னு கூட சொல்றாங்க. இந்த கொண்டல் காற்று என்னன்னு சொல்றாங்கன்னா மழை காற்று அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ கொண்டல் அப்படின் போது நமக்கு என்னது, ஏக்கு 3 மூணாவது இங்க கிழக்கு என்பது சரியாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது, கோடை. இப்ப கோடை அப்படின்னு, கோடை காற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு காற்றை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்ப சரியா விடை எதுன்னு சொல்லிட்டு போது விட கொண்டல்னா என்ன, கோடைனா என்ன, வாடைனா என்ன, தென்றல் என்ன தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஏக்கு 3 சொல்லி இங்க 2 வந்துருது. இப்ப இது 2த்துல எது சரியான விடை கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். அப்போ எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 3 2 தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த மாதிரியான பொருத்துகளை சரியான விடையை நம்ம தெரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இப்ப கோடை, இப்ப கோடை என்பதற்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேரு குடக்கு. அப்போ கோடைக்கு இன்னொரு பேர் நாம சொல்றோம் குடக்குன்னு சொல்றோம். இது மேற்கிலிருந்து வீசுவதனால, இது பாத்தீங்கன்னா மேற்கிலிருந்து வீசுவதனால இதுக்கு மேற்கு என்று பெயர். மேற்கிலிருந்து வீசுவதனால இந்த காற்று கோடை காற்றாக இருக்கிறது. அப்ப கோடை குடக்கு என்று பெயர். இது மேற்கிலிருந்து வீசுவதனால இது கோடை காற்று என்று. இந்த காற்று பாத்தீங்கன்னா அதிக வலிமையோடு வீசும். அப்ப அதிகமா வலிவோசு வீசக்கூடிய காற்றாக இது இருக்கிறது. அதிகபட்சம் இந்த காற்று பாத்தீங்கன்னா இந்த வறண்ட நில பகுதிகளில் இருந்து வீசுவதனால் இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, வெப்ப காற்று அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த காற்றுக்கு பேரு வெப்ப காற்று. கிழக்கிலிருந்து வீசுகிற காற்று மழை காற்று, அதாவது கொண்டல் காற்று. இங்க வெப்ப காற்றுன்னு சொல்றோம், மேற்கிலிருந்து வீசுவதனால இந்த கோடை காற்று. அப்போ பாத்தீங்கன்னா இங்க கோடை என்பது மேற்கிலிருந்து வீசுகிற காற்றாக இருக்கிறது. அப்போ பிக்கு 1 சரிங்களா. அடுத்தது நாம பாத்தீங்கன்னா என்னது காற்று, அடுத்தது வாடை. வாடை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாடை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்ப வடக்கு என்பதற்கு இன்னொரு பேர் தான் வாடை. அப்ப வடக்கு என்பதற்கு இன்னொரு பேர் என்னது, அப்போ வாடை. அப்போ வடக்கு, வாடை வடக்கு. அப்போ வாடை என்பது வடக்கு என்பதற்கு இன்னொரு பெயராக இருக்கிறது. வடக்கிலிருந்து வீசுவதனால் இது வாடை காற்று என பெயர்படுகிறது. அப்போ வடக்கிலிருந்து இது வீசுவதால் இது வாடை காற்றுன்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பனி பிரதேசங்கள்ல, இப்ப பனிப்பிரதேசங்கள்ல இருந்து வீசுவதனால் இது குளிர்ச்சியான காற்றாக இருந்தது இல்லாம, குளிர்ச்சியான காற்று என்பது இன்னொன்னு சொல்ல போனா இது ஊத காற்று. நிறைய சினிமா பாடல்கள் ஒன்று, ஊத காற்று வீசுது அப்படின்னு சொல்லி பழைய திரைப்பட பாடல்கள் ஒன்று. அப்போ பனிப்பிரதேசங்களில் வீசுகிற காற்று அங்க குளிர்ச்சி அதிகமாக இருப்பதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஊதை காற்று, ஊத காற்று அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ வடக்கிலிருந்து வீசுவதால் இது என்னது, வடக்கிலிருந்து வீசுவதால் இது வாடை காற்றாக இருக்கிறது. சரிங்களா, ஓகேவா. அடுத்தது தென்றல். இப்ப தென்றல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் என்னது,
தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் காற்று. ரொம்ப சிம்பிள். தெற்கிலிருந்து வீசுவதனால இது தென்றல் காற்றாக இருக்கிறது. அதுக்கும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க தென்றல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மலை இருக்கணும், மரம் இருக்கணும், செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு இது எல்லாவற்றையும் இந்த காற்று தாண்டி வருகிறது. இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி வருவதனால பல தடைகளை தாண்டி வேகம் குறைந்து வருவதற்காக காற்றாக இது வீசுகிறது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதமான காற்று அப்படின்னு கூட இதை வந்து சொல்றாங்க. அப்போ பல தடைகளை தாண்டி வருவதால இது வந்து இந்த காற்றாக இது வீசுகிறது. அதனால இது தென்றல் காற்று. தெற்கிலிருந்து வருவதனால இது தென்றல் காற்றாக இருக்கிறது. அப்ப ஆன்சர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சி என்பது சரியான விடை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா நம்ம சொல்லலாம். இன்னும் ஷார்ட்கட் மெத்தடா இந்த மாதிரி வரும்போது இப்போ கோக்கு கி காக் கொண்டல்லாம் கிழக்கிலிருந்து வீசுவது, கோடை அப்படின்னு சொல்லும்போது மேற்கிலிருந்து வீசுகிறது. இப்போ வானா கண்டிப்பா அது வடக்கு, தேனா அது தெற்கு. இப்படி இந்த வாடை காற்று தென்றல் காற்று நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வாடை வாழ வா வா வருது பாத்தீங்கன்னா இங்கேயும் வா இங்கேயும் வடக்கு வா, தென்றல் தெற்கு. இப்படி கூட நீங்க ஷார்ட்கட் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஆக அப்போ பொறுத்துக்கல்ல இது வந்து 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்பது சி என்பது சரியான விடை. சரி, அடுத்தது விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்று என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெறுகிறது? இங்க வந்து பாத்தீங்கன்னா விசும்பில் அப்படின்னா வானம், விசும்பில் அப்படின்னு சொல்லும்போது விசும்பில் அப்படின்னு சொன்னா வானம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை வானத்தை அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடல். இந்த பாடல் பரிபாடலில் இடம்பெறுகிறது. பரிபாடல ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட ஆசிரியர் கீரந்தையார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பரிபாடல்ல கீரந்தையார் இந்த பாடலை பாடுவாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரந்தையார் வந்து 2ஆம் பாடல் பரிபாடல்ல 2ஆம் பாடல், மொத்தம் 22 பாடல்கள் பரிபாடல்ல இருக்கிறது. அதுல 2வது பாடல் தான் இந்த விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி இந்த வரிகள் பரிபாடல்ல இடம்பெறுகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பல நூற்றாண்டு, அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு சொன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே என்னது இந்த பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லக்கூடிய, அதாவது வானத்திலிருந்து கருவலர் அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை, அதுல இருந்து நிறைய தடைகளை மீறி இங்க வெள்ள வருவதனால இது வந்து அந்த அர்த்தத்தை குறிக்கும். பல வருடங்களுக்கு முன்னதாக பல வெள்ளங்களை தாண்டி வருவதனால இத்தகைய வரிகள் பரிபாடலில் இடம்பெறுகிறது. சரிங்களா? ஆசிரியர் கீரந்தையார் 2வது பாடல். அப்போ விசும்பு அப்படின்னா அதனுடைய மீனிங் வானம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊழ் ஊழ் அப்படின்னு இங்க இருக்கிறது. இதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? அடுக்கு தொடர். அப்போ ஊழ் ஊழ் அப்படின்னா இங்க அடுக்கு தொடர். அப்போ கருவலர் சொல்லும் போது இதனுடைய இலக்கண குறிப்பு என்னது? வினை தொகை. உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சதுக்காக விடைனாவோ பரிபாடல். அப்போ ஒரு விசும்பு அப்படின்னா அதனுடைய வானம், கருவலர் வினைத்தொகை எடுத்து ஒரு இலக்கண குறிப்புக்காக ஊழ் ஊழ் இந்த மாதிரி வருதுங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது அப்போ இந்த வரிகள் பரிபாடலில் இடம்பெறுகிறது. 2வது பாடல் ஆசிரியர் கீரந்தையார். ஓகே, அடுத்தது இப்போ மலைபடுகடாம் நூலில் எதனை உருவகம் செய்து பெருங்காவசியா பாடி உள்ளார்? ஃபர்ஸ்ட் மலைப்படகம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மலைப்படகம் என்பது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று. 8 தொகை 10 பாட்டுல. அப்போ 8 தொகை 10 பாட்டுல அதிகபட்சம் 10 பாட்டுல, சரிங்களா, 10 பாட்டுல பாத்தீங்கன்னா 10 நூல்கள் இருக்கிறது. 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் மலைபடுகடாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரு கூத்தராற்று படை. அப்போ 5 ஆற்று படைகள்ல ஒன்றுதான் இந்த மலைபடுகடாம். இந்த மலைபடுகடாம் பாத்தீங்கன்னா பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த மலைபடுகடாமை யாரு வைத்து பாடப்படுகிறான்னா நன்னனை வைத்து ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார் இந்த பாடலை பாடுறார். அதாவது அவருக்கு முழு பேர் தான் இரணிய முட்டத்து
பெருங்குன்றூர் பெருங்கௌசியினார் இந்த மலைபடுகிராமை பாடுறார். அதாவது கூத்தராற்றுப்படைய இதை வந்து யாரை வைத்து பாடுறாரு? நன்னன்சை மன்னன். இந்த நன்னன்சை மன்னன் அவருடைய மலை எதுனா ஜவ்வாது மலை. அதாவது இந்த போலூர் திருவண்ணாமலை மாவட்டத்துல போலூரில் இருக்கிற இப்ப இருக்கிற சங்கம், சரிங்களா, அந்த பகுதியில் இருக்கிற ஜவ்வாது மலைகளை பற்றி பாடுகிற ஒரு பாடல் இந்த நன்னனை வைத்து மலைபடுகிராம்ல பாடுகிறாங்க. சரி, ஓகே. இந்த மலைபடுகிராம் எதனை உருவாக அப்படின்னு சொல்லும்போது மலைக்கு யானையை உருவமாக செய்யறார் சொல்றாரு. இப்போ மலைக்கு யானையை உருவாகும் போது அப்ப மலையில உண்டாகிற ஓசைகளை வைத்து, சரிங்களா, அப்ப கடாம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற கடாம் அப்படின்னு சொல்லும்போது யானையினுடைய மதநீர், அதுதான் கடாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இசை சம்பந்தப்பட்டது அந்த மலையில வாழ்கிற இருக்கிற இசைகளை வைத்து அப்போ மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லும்போது எதை உருவாக சொல்லுமா? ஒரு யானையை போல உருவாக செய்து அப்போ உண்டாகிற ஓசையை தான் அங்க சொல்கிறாங்க. அப்ப கடாம் என்பது யானையினுடைய மதநீராக இருக்கிறது. இதுல மலைபடுகடாம்ல 583 அடிகள், அதாவது 10 பாட்டுல மிகப்பெரிய 2வது நூல் அப்படின்னு சொன்னா இதை மலைபடுகடாம் சொல்லலாம். அப்போ இங்க 4 ஆப்ஷன் இருக்குது. அது எது சரியான? மலையில் ஏழும் மோசடி கிடையாது, புலவரின கொடை கிடையாது, அங்க இருக்கிற மலையினுடைய இயற்கை வளத்தை கிடையாது. அப்ப மலையாக யானையை, அப்ப யானையை தான் அங்க வந்து என்ன பண்றாரு? உருவகம் செய்யறாரு. அப்போ ஆன்சர் பி என்பது சரியான விடை. புரியுதுங்களா? அதுதான் கடாம் என்பது யானையினுடைய மதநீராகவும் அங்க மலைக்கு யானையை ஓமையாக சொல்லப்படுவதனால இது ஆன்சர் என்பது பி, மலையை யானையாக. சரிங்களா? ஓகே. 8வது கொஸ்டின் பார்க்கும்போது தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இவரு? தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி. திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த இமைகளை மூடியபடி அவர் எழுதக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா அது தமிழ் தென்றல் திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரர் இருக்கு. அதே போல யாருக்கு அப்படி சொல்லும் போது இங்க விடை பாத்தீங்கன்னா இரா இளங்குமரனார். அவருதான் இந்த ஆற்றலுக்குரிய எழுதக்கூடிய ஆற்றலை உடையது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வெடிகளும் மேவலால் எனும் பாடல் வரிகள் துய்ப்பது என்பது பொருளியாது. அப்போ துய்ப்பது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வெடிகளும் மேவலால். இது ஆசிரியர் தமிழ் அழகனார். இப்ப தமிழ் அழகனார் என்ற ஒரு ஆசிரியர் தான் இந்த பாடல் எழுதுறார். தமிழ் அழகனார். அப்போ இங்க துய்ப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, துய்ப்பது என்பது இங்க கற்பது அதல்லது தருதல், 2 மீனிங். கற்பது அல்லது தருதல் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. எது இந்த துய்ப்பது? இந்த துய்ப்பதுக்கு என்பது என்ன மீனிங்னா கற்பது தருதல். அப்போ இங்க 4 விடைகளில் எந்த விடை சரியான? துய்ப்பதுக்கு என்பது சரியான விடை கற்பது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. சரிங்களா? ஒரு செய்யுளில் பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. இப்போ இங்க 4 அளபடை இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அளபடை அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அளபடை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம விடை அளிக்க முடியும். இப்ப அளபடை அப்படின்னு சொன்னா நீண்டு ஒலிப்பது. ஒரு செய்யுள ஓசை குறையும் போது அந்த ஓசை சரி செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் 7 நெடில் எழுத்துக்கள் சொல்றோம்ல, இது 7 நீண்டு ஒலிப்பது தான் அளபடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த அளபடை 2 விதமா பார்க்கிறோம். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரெழுத்துக்கள் அளபடுவது உயிரிழப்படை, ஒற்றெழுத்துக்கள் அளபடுவது ஒற்றளப்படை. இங்க நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ல உயிரிழப்படை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இதை ஒற்றளப்படையை பார்க்க தேவையில்லை. உயிரிழப்படை 3 வகைப்படுகிறது. ஒன்று செய்யுளிசை அளபடை, அதுக்கப்புறம் இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. உயிரிழப்படை 3 வகைகள். உயிரெழுத்துக்கள் இங்க ஓசை குறையும் போது பக்கத்திலே குறியல் வடிவா அளப்படும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உரார்க் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உரார்க் அப்படின்னு சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் இரு கூட்டல் ஆ. இந்த நெடில் எழுத்துக்கு பக்கத்திலே இங்க குறியிலாய் அளபெடுப்பது தான் அளபடை.
சரியா? இப்போ செய்யுளிசை அளபடினா செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை சரி செய்வதற்காக, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படா அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ படா அப்படின்னு சொல்லும்போது படா திரை அப்படின்னு சொல்லும்போது இங்க இந்த ஆ இல்லாம இருந்தா வெறும் படா மட்டும் இருந்தா இது ஓரசையாக போயிருக்கும். செயல்ல திருக்குறள்ல ஓரசை சீர் வரக்கூடாது வெண்பாவில். அப்போ அந்த இசையை சரி செய்வதற்காக இங்க நெட்டெழுத்து பக்கத்துல குறிலா தோன்றுகிறது. அப்போ இந்த செய்யுளிசை அளபடை சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடைசியில வரும். அப்போ முதல் இடை கடைசியில வருவதனால இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈரசையால இங்க நேர்த்தாம அந்த யாப்பு இலக்கணம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இங்க சீர் பிரிக்கும் போது ஈரசைகள் வருவது எல்லாமே எனது செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை சரி செய்வதற்காக நெடில் எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடைசியிலும் ஒலிப்பது, அதான் செய்யுளிசை அளபடை. இது வந்து பாத்தீங்கன்னா ஈரசைகளால் வருவது. அப்போ இங்க செய்யுளில் ஒரு பெயர் எச்ச சொல்லாக அளபடுப்பது என்பது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்யுளிசை அளபடை வராது. இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடையும் இங்க வராது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா செயலில் ஓசை வந்து பாத்தீங்கன்னா இனிய ஓசைக்காக அளபெடுக்கும் போது அங்க வந்து என்ன பண்ணுவது, நெட்டெழுத்துக்கு அளபெடுக்குது. உதாரணத்துக்கு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய். இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிய ஓசைக்காக, இப்ப இனிய ஓசைக்காக சொல்லும் போது இப்ப கெடுப்பதும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறை நிறை நேர் 3 அசை சீர்களாக வரும். இனிசை அளபடைகள் எல்லாமே 3 அசைகளாக வருவது. அதே போல இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இங்க குறையாத போது, செயல் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக. அப்ப இது இங்கேயும் இது இன்னிசை அளபடை வராது. அப்போ சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாம ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக இருந்து திரிந்து அளபெடுப்போம் ஒரு வினையச்சமாக. உதாரணத்துக்கு நசை அப்படி இருக்குதுங்க. இப்ப நசை அப்படி இருக்குதுன்னா நசை என்பது விருப்பம். அப்போ விருப்பம் என்பது ஒரு பெயர் சொல், அங்க வரும்போது விரும்பி அப்படின்னு திரிகிறது. அப்போ ஒரு பெயர் சொல் எச்சம் என்பது எஞ்சி இருப்பது. சரிங்களா? அப்போ இங்க வந்து அதுதான் சொல்லி செயல்படை. நாம எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஷார்ட்கட்ல கத்துருப்போம். ஈல வருவது எல்லாமே சொல்லி செயல்படை. அப்ப இந்த மாதிரி ஒரு விளக்கம் மாதிரி கொடுத்தாங்கன்னா நாம எங்க மாட்டிப்போம். அப்ப ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அளபடினா என்ன, அப்ப சொல்லி செயல்படா என்ன, அதனுடைய ஷார்ட்கட் அதிகபட்சம் ஈல வருதுன்னு சொன்னோம்ல. இப்ப இங்க எது ஆன்சர் பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபடை என்பது சரியான விடை. அப்ப சொல்லிசை அளபடை என்பது ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து, இப்ப நசை என்பது விருப்பம் என்ற ஒரு பொருளை தருகிறது, அது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, அது திரிந்து இங்க அளபெடுப்பது, அதுதான் இங்க நசை. நசைனா விருப்பம், விருப்பம் என்பது எச்ச சொல் விரும்பி, அப்ப விரும்பி இருப்பதாக நசை. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாம் பார்க்கறது இங்க ஒவ்வொருக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோ அந்த பறவை போல. சரிங்களா? அதோ அந்த பறவை போல ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா யாரு, அதோ அந்த பறவை போல ஆசிரியர் முகமது அலி. சரிங்களா? சா முகமது அலி, அதோ அந்த பறவை போல. அதுக்கடுத்தது வந்து உலகின் மிக சிறிய தவளை அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா யாரு, எஸ்ரா. சரிங்களா? எஸ் ராமகிருஷ்ணன். உலகில் மிக சிறிய தவளை எஸ்ரா. அது திருக்குறள் தெளிவுரை வந்து பாத்தீங்கன்னா வஉசி. வஉ சிதம்பரனார் திருக்குறளுக்கு தெளிவுரையாக இருக்கிறது. இப்போ அடுத்தது சிறுவர் நாடோடி கதைகள் என்ற கதையை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி என்பது சரியான ஆன்சர். அப்போ ஏதாவது ரெண்டு ஒன்று தெரிஞ்சா கூட நம்ம இதை சரியாக எழுதக்கூடிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ பொறுத்துக்கு அதுவும் அந்த பறவை போல ஆசிரியர் சா முகமது அலி, உலகில் மிக சிறிய தவளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன், திருக்குறள் தெளிவுரை யார் எழுதியவர் பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார், சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். அப்போ இங்க 4 ஆப்ஷன்ல டி என்பது சரியான விடை. வேங்கை 8 என்பது எவ்வகை மொழி? சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல இது தனி மொழியா, பொது மொழியா, தொடர் மொழியா, கூட்டு மொழியா? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தனி மொழினா என்ன, பொது மொழினா என்ன, தொடர் மொழினா என்ன, கூட்டு மொழினா என்ன?
இது சொல்லிலக்கணத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? சொல்லிலக்கணத்துல ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னு சொன்னா சொல் என்று பொருள். இதுக்கு இன்னொரு பேரு சொல். சொல்லினுடைய வேறுபெயர்கள் மொழி. இந்த மொழி தான் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகைப்படுகிறது. சரியா? இப்ப தனிமொழி என்பதுனா தனித்து நின்று பொருள் தருவது. இப்ப உதாரணத்துக்கு வா, வந்தான், வேங்கை, அந்தமான், பலகை. இப்ப தனித்தனியாக, சரிங்களா, தனித்தனியாக ஒரு சொல் தனித்தனியாக நின்று பொருள் தருவதனால் இது தனிமொழின்னு சொல்றோம். தனித்தனியாக இருப்பது. அதே போல பொதுமொழி, சரி, தொடர்மொழி என்பது பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு தொடர்ந்து வருவது. உதாரணத்துக்கு இப்ப தண்ணீரை கடந்தான், தாமரை போன்ற முகம். அப்போ இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல். அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வருவது தொடர்மொழி. ஒரே ஒரு சொல்லு மட்டும் தனித்து இருந்தா அது தனிமொழி. இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்தா அது தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பொதுமொழி சொல்லும் போது என்னது, இப்போ அந்தமான் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது தனிமொழியாக இருக்கிறது, தனித்தெரிந்து தனிமொழியாக இருக்கிறது. இதுவே பிரிந்து அந்த கூட்டல் மான், அப்ப இதுவும் தொடர்மொழியாக. அப்போ இங்க என்ன மீனிங் குறிக்கிறது, தனிமொழியாக இருந்து இதுவே பிரிந்து தொடர்மொழியாகும். அந்த மான் என்ற தாவுகிற மானை இங்கு குறிப்பதனால இது பொதுமொழியாக இருக்கிறது. சரிங்களா? இதே போலதான் தாமரை. அப்போ தாமரை என்பது தனித்து நின்று பொருள் தருகிறது. தா கூட்டல் மறை, அப்போ இது தொடர்மொழியாக இருக்கிறது. அப்போ தாவுகிற மானை குறிப்பதனால இது பொதுமொழியாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல வேங்கை. இப்ப வேங்கை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா வேங்கை என்பது இங்க தனிமொழியாக இருக்கிறது. வேங்கை என்பது தனிமொழி. இதுவே பிரிந்து வேம் கூட்டல் கை, இதுவே பிரிக்கிறதுனா வேம் கூட்டல் கை தொடர்மொழியாகவும் வருகிறது. இப்ப வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை என்பது பொருள். இது பிரிந்து நின்று வெவ்வேறு பொருள்களை தருவதனால இது பொதுமொழியாக இருக்கிறது. அப்ப வேங்கை என்பது என்ன ஆன்சர்? பொதுமொழி. அப்ப எட்டும் அதே போல்தான். இப்ப வேங்கை கண்டுபிடிச்சாலே கண்டிப்பா அது பொதுமொழி தான். அப்ப எட்டு என்பது பாத்தீங்கன்னா எட்டு என்பது தனியாக தனிமொழியாக இருக்கிறது. இதுவே பிரிந்து வந்து பாத்தீங்கன்னா அப்போ என் கூட்டல் எல் கூட்டல் தூ, அப்போ எல்லை உன் என்ற ஒரு பொருளை தருகிறது. எல் கூட்டல் தூ என்பது எல்லை உண்ணுகிற என்ற ஒரு பொருளை தருகிறது. வெவ்வேறு பொருள்களை தருவதனால தொடர்மொழியாக இருந்து வெவ்வேறு பொருள் தருவது பொதுமொழியாக இருக்கிறது. அப்போ வேங்கை எட்டு என்பது எவ்வகை மொழின்னு சொல்லும் போது அது பொதுமொழியாக இருக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா வலிமிகின் வலியில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இப்போ வலிமிகின் வரிகள் என்று பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி, இப்போ வலிமிகின் வலி இல்லை என்ற பாடல் இடம்பெறுகிற நூல். இங்க வந்து பாத்தீங்கன்னா சீறி வரும் வெள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. இந்த பாடலுடைய பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறுல இது வந்து இடம்பெறும். இந்த பாடல் இந்த புறநானூறுல எத்தனாவது பாடல்னா 51வது பாடல் வரும். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன், அதாவது சீறி வரும் வெள்ளத்தை தடுக்க முடியாது போல வலிமிகள் வலி இல்லை அப்படின்னு சொல்லும் போது பாண்டிய மன்னனை போர் தொடுக்கும் போது யாருமே அங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 51வது பாடல இது கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுல எதுல வருதுன்னா ஒரு வீரத்தை சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு புறநானூறு இதுக்கு சரியான விடை. அப்போ இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்ற நூல் என்பது என்னது? புறநானூறு. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்தல். இப்போ உதாரணத்துக்கு விருச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போதுனா, இப்போ உதாரணத்துக்கு இதுல ஏதாவது நம்மளுக்கு பொருள் தெரியுமா தெரியும். இந்த விருச்சி என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா அந்த முல்லைப்பாட்டுல, இப்போ முல்லைப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் போர் காரணமாக பிரிந்து போய்ப்பாரு, தலைவி வீட்டிலே இருப்பாங்க.
தலைவர் கார்காலம் வந்தவுடனே நான் மீண்டும் வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கார்காலம் வந்தவுடனே சொல்லும்போது கார்காலம் என்ன மழைக்காலம். ஸோ மழைக்காலம் வரும்போது அதாவது ஆவணி புரட்டாசி மாதத்தில் இப்போ சொல்லக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்தில் மழை பெய்யக்கூடிய காலம். அப்போ அங்கே போர் செய்ய முடியாது, பொருள் தேட முடியாதனால தலைவன் வந்து திரும்பி வருவதா சொல்லுவார் தலைவிக்கு. அப்போ கார்காலம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, தலைவி வரல. அப்போ தலைவி அவனையே நினைத்து இயங்குகிறாங்க. அப்போ என்னன்னா அவள் இருக்கிற அந்த பெருமுது பெண்டீர்கள்னா ஒரு 35 வயது உடைய பெண்ணானவர்கள். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கையில் நெல்லையும் பூவையும் கையில் எடுத்துட்டு போயிட்டு அங்கே குறி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் போகும்போது தலைவிக்கு அது நற்சொல்லாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி குறி கேட்கும் போது நல்ல சொல்லாக இருக்கும் என்பதற்காக தான் இங்கே விரிச்சி கேட்க போவாங்க. அப்போ விரிச்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போதுன்னா விரிச்சி என்பது நற்சொல்லாக இருக்கிறது. அப்போ விரிச்சி என்பது சரியான இணை, விரிச்சி என்பது இங்க நற்சொல் அப்படின்றது சரியான விடை. அப்ப சரியான இணைய இதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் என்ன மீனிங்ன்றதை நம்ம பார்க்கலாம். சுவல் அப்படின்னு சொன்னா சுவல்ல என்னன்னா தோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுவல் அப்படின்னா தோல் அர்த்தம். நேமி அப்படின்னா சக்கரம், நேமி சக்கரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூய் அப்படின்னா இங்க மலை குறிக்கிறது. அப்போ இதெல்லாம் மீதி மூன்றெல்லாம் மாறி மாறி இருக்கிறது, சரியாக இல்லை இணை. அப்ப எது சரியாக இருக்கிறது? விரிச்சி என்பது நற்சொல் என்பது சரியான ஒரு விடையாக இருக்கிறதுனால அதனுடைய இணை கரெக்டா இருக்கிறதுங்க. அப்ப இதுதான் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது இலக்கண குறிப்பு தமிழ் தொண்டு. இது வந்து 5ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தக்கு தொகையா, இல்ல 3ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தக்க தொகையா, 4ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தக்கையா, 6ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தக்க தொகையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா அப்ப தமிழ் தொண்டு இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் வேற்றுமை இன், 3ஆம் வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும். ஐயாளுக்கு இன் அது கண், சரிங்களா? இப்போ 4ஆம் வேற்றுமை உருபுக்கு 6ஆம் வேற்றுமை உருபு அது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க நாம உடன் தொக்க தொகைனா மறைந்து வருவது. இப்ப தமிழ் தொண்டுன்னு சொன்னா இப்ப நாம ஒருத்தருக்கு தொண்டு செய்யறோம். அப்போ தமிழுக்கு செய்கிற தொண்டு, அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பா கூ என்பது நமக்கு என்னது 4ஆம் வேற்றுமை உருபுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. தமிழுக்கு, அப்ப தமிழுக்கு நான் தொண்டு செய்யறேன். அப்ப தமிழால் தொண்டு செய்யற ஆள் வராது, தமிழின் தொண்டு செய்யறது தமிழது தமிழ் சொல்ல தமிழுக்கு தொண்டு செய்கிறேன். அப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. அப்போ இங்க செய்யும் தொண்டு, செய்யும் என்பது அதன் உடன் தொக்க தொகையாக செய்யும் என்பது இங்க மறைந்து வருவதனால அப்ப அது உடன் வருவதனால செய்யும் தொண்டு. அப்ப உருவோடு சேர்ந்து அங்க செய்யும் என்ற உடன் வந்து அங்க மறைந்து இருப்பதனால அது தமிழ் தொண்டுல அதுதான் இந்த வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு அங்க உருவும் அதனுடன் வருகிற செய்யும் என்ற ஒரு பயனை கருதக்கூடியதுனால இது தமிழுக்கு செய்யும் தொண்டு. இது ஆன்சர் 4ஆம் வேற்றுமை உருவும் அதன் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 15வது விரிந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேல்மேலும் முகமலரும் மேலூர் போல என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இதனுடைய விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இப்போ கலிங்கத்து பரணியில தான் இந்த விருந்தினர் வறியவரும் நெருங்கியவர் உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலூர் போல. அப்போ விருந்தினர் தமிழுடைய பண்பாடுல விருந்தினர்களும் வறியவர்கள் யாராவது வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம முகமலர்ச்சியோட உண்ண கொடுப்பது அது கலிங்கத்து பரணியில இடம்பெறுகிறது இந்த பாடல் வரிகள். இப்போ ஆளுமையை இங்க நம்ம அடையாளம் காண்றது. பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் மற்றும் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்புகளை வழங்கி வருபவர். 2வது விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியினை இழந்துவிடக் கூடாது எண்ணியவர். கண்டிப்பா தெரியும் இவங்க விழிகளை இழக்க அப்ப தமிழகனால் வர தேவநாய வரமாட்டாரு, அப்பாதுரையே ஒரு வரமாட்டாரு. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளங்குமரன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமோ திருக்குறள் சொற்பொழிலை வழங்கி வருகிறாரு. விழிகளை இறக்கிட்டு தாய்மொழியை மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக என்று எண்ணியவர் இளங்குமரனார். கூட்டுநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு தருக.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எச்சம் அப்படின்னா என்ன என்று தெரிஞ்சாதான் நம்ம அது கூட்டுநிலை பெயரெச்சம்னு தெரியும். முதல்ல எச்சம் அப்படின்னு சொன்னா எச்சம் என்பது எஞ்சி இருப்பது, அதாவது மீதி இருக்கிற சொல். சரிங்களா? அப்ப எச்சம் அப்படின்னா மீதி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொச்சமா இப்ப சாப்பிட்டு எச்ச சோறு மீதி சாப்பாடு கொஞ்சம் கீறுதுன்றல, அதுக்கு பேர் தான் எச்சம். எச்சம் என்பது மீதி இருக்கிற சொல். இப்போ இந்த எச்சம் ரெண்டு வகைப்படுகிறது. பெயரெச்சம், வினையெச்சம். அப்போ எச்சம் இரண்டு வகை, பெயரெச்சம், வினையெச்சம். பெயரை கொண்டு முடிகிற எச்சம் பெயரெச்சம், ஒரு வினையை கொண்டு முடிகிற எச்சம் வினையெச்சம். உதாரணமா வந்த பையன், சரிங்களா? இங்க வந்து சென்றான். அப்போ இங்க பையன் என்பது ஒரு பெயர், சென்றான் என்பது ஒரு வினைச்சொல். அப்போ இந்த பெயரை கொண்டு இங்க வந்த, அவன் வந்தானா இல்ல வந்துச்சு போயிட்டானான்னு தெரியாது. அப்ப வந்த என்பது இங்க அந்த சொல்லானது முற்று பெறவில்லை. அப்ப முற்று பெறாமல் இருந்தால் அது எச்சம். பெயரை கொண்டு முடிகிற எச்சம் இங்க பெயர் எச்சம். இங்க வந்து சென்றான், இங்க வந்து என்பது ஒரு எச்சமாக இருக்கிறது. அடுத்தது ஒரு வினை சொல்லாக இருக்கிறதுல இது வினை எச்சம். இன்னும் இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இங்க வந்த சென்ற இத்து கூட்டல் ஆள வருவது எல்லாமே இங்க பெயர் எச்சம். எச்சமாக வந்து ஊழ வந்தா அது வினை எச்சம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். புரியுதுங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா கூட்டுநிலை பெயர் எச்சம். கூட்டுநிலை அப்படின்னு சொல்லும்போது 2-3 எச்சங்கள் இருக்கும் ஒரு தொடர்ல. இப்ப இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஆடி பாடி, இப்ப இது எல்லாமே என்னது ஆடி பாடி ஈ வருது கூட இங்க எச்சமாக இருக்கும், ஆடி பாடி. அப்ப இது வந்து கண்டிப்பா 2 எச்சங்கள் இருக்கிறது. இப்ப ஆடினான், ஆடி என்பதனுடைய முழுதான் ஆடினான் பாடினான், அதனுடைய எச்சம் தான் ஆடி பாடி. அப்போ சென்றான் என்பது இங்க வினைச்சொல், அப்ப இது கண்டிப்பா வராது. இப்போ இங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்த படி, இங்க 2 பெயர் எச்சங்கள் இருக்கிறது, வந்த படி. இப்ப வந்த படி இங்க வினை இருக்கிறது, கண்டிப்பா இதுவும் இங்க வராது. பெயரெச்சத்து கூட்டுநிலையாக இருந்தாலும் அது பெயரெச்சமா இல்லை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்து, அப்ப வெளியே வந்து இங்க எச்சமாக இருக்கும், ஆனா இங்க பெயர் கிடையாது. அப்ப எது பெயர் இருக்குது? பாடல் என்பது ஒரு பெயர் சொல். புரியுதுங்களா? அப்போ கேட்க வேண்டிய, அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2மே எச்சமா இருக்கிறது, பக்கத்துல பெயர் இருக்கிறது. பாடல் என்பது ஒரு பெயர் சொல்ல வரும். பெயர்ல ஒரு 6 வகை பெயர்கள் இருக்கும், அதுல ஒன்று பாடல். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சி என்பது சரியான விடை. புரியுதுங்களா? அப்ப மத்ததெல்லாம் இது கூட்டுநிலை பெயர் எச்சத்துக்கு 2 இருந்ததுனால இது கூட்டுநிலை. அப்ப இது எச்சம், 2 எச்சங்கள் தான் அது கூட்டுநிலை எச்சம். என்ன எச்சம்? பெயர் எச்சமாக இருக்கிறது, கூட்டுநிலை பெயர் எச்சமாக இருக்கிறது. மற்ற எல்லாத்திலுமே வினைச்சொல் கூட்டுநிலையாக இருக்கிறதுனால இது சி என்பது சரியான விடை. கூட்டுநிலை பெயர் எச்சத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல். அடுத்தது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுனார் வருவீர் உளிரோ எனும் பாடல் வரிகளில் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நன்னாகையார் பாடல். நன்னாகையார் பாடல் சொல்லும் போது கண்டிப்பா அது நற்றிணை பாடல். நற்றிணை வந்து பாத்தீங்கன்னா 118வது பாடல். நற்றிணையில 118வது தலைவி பேசுற மாதிரி இருக்கும், தலைவி கூற்றாக இருக்கும். என்னன்னா சாரி குறுந்தொகையில, நற்றிணையில மன்னிக்கணும், குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுளார் வருவில உளிரோ என பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா அது குறுந்தொகை அப்படின்னு சொல்லும்போது தலைவி கூற்று, நற்றிணை கிடையாது, மன்னிக்கணும். குறுந்தொகை சரியான விடை. இங்க குறுந்தொகை வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ தொகுத்திருப்பாரு, தொகுத்தவர் பூரிக்கோ. நன்னாகையார் இது இந்த பாடலை இயற்றியவர் நன்னாகையார். 118வது பாடல். அதாவது என்னன்னா தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காக தலைவியை திருமணம் செய்யாம அவர் வந்து என்ன பண்ணுவாரு, காலம் தாத்துவார். தலைவி வந்து தோழி வந்து தலைவி கிட்ட சொல்லுவா,
அப்போ இது மாதிரி எவ்வளவு நாள் அவன் வந்து காலத்தாத்திட்டே போவான், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லும்போது தலைவி அதுக்கு பதில் உரைப்பாள். இப்போ குறுந்தொகையில அது பலர்புகு வாயில் அடைப்பா கடவுளர் வருவீர் உள்ளீரோ. அப்ப இது மாதிரி எல்லாருக்கும் விஷயங்கள் தெரிந்து விட்டது, சீக்கிரத்துல தலைவனை வந்து திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லி தோழி இங்க தலைவி சொல்லும்போது அதுக்கு தலைவி பதில் உரைக்கிறது தான் இந்த பாடல். பலர் வாயில் அடைப்ப என் தலைவன் ஒரு நாள் கண்டிப்பா அவன் வருவான், அவன் வந்து என்னை ஒரு நாள் திருமணம் செய்து கொள்வான் என்று தோழிக்கு தலைவி சொல்ற மாதிரி, அதான் தலைவி கூற்று. தோழிக்கு தலைவி சொல்கிற மாதிரி அமைகிற பாடல் தான் இதுதான் குறுந்தொகையில். இது வந்து பாத்தீங்கன்னா 4 அடி முதல் 8 அடி வரை இது அடி அரை வரை இருக்கும். மொத்தம் 400 பாட்டு இதுல இருக்கும். இது ஒரு அகப்பாடல், அதுதான் இந்த குறுந்தொகை. ஓகே, அடுத்தது முறுக்கு மீசை வந்தார் இத்தொடரில் அமைந்துள்ள தொகை யாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓமை தொகையா, இரு பேரிட்டு பண்பு தொகையா, உண்மை தொகையா, அன்மொழி தொகையா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொகை வகைகளை பார்த்தோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுல எந்த தொகையும் இல்லாம ஒரு சொற்றொடர் வந்துச்சுன்னா வேற்றுமை தொகையும் இதுல கிடையாது. முறுக்கு மீசையை உடையவர், முறுக்கு மீசையை வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இது வேற்றுமை தொகை வராது, இங்க ஓமையும் கிடையாது. உதாரணத்துக்கு நிலா, முகம், பாவம் இது மாதிரி ஓமையோடு ஒப்பிடுது இது கிடையாது. அடுத்தது 2 பெயரொட்டு பண்பு தொகை, 2 பெயர்கள் வர மாதிரி இங்க கிடையாது. பண்பு தொகையும் கிடையாது. உண்மை தொகை உம்மும் தாயும் சேயும் அப்படி உம்மும் இங்க வராது. அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை எது அப்படின்னு சொன்னா இங்க அன்மொழி தொகை. எந்த தொகையும் இல்லாத ஒரு சொல் வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. அதாவது பண்பு தொகை, வினைத்தொகை, ஓமை தொகை என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொகைகளே இல்லாம ஒரு தொகை வந்தா அது அன்மொழி தொகை. இங்க நம்ம என்ன சொல்றோம்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முறுக்கு மீசையை வச்சு நிற்கிறவரு. அப்போ முறுக்கு மீசையை வந்தார்னா முறுக்கு மீசை உடையவர் தான் வந்தார். அப்போ இது வந்து என்னது? தொகைநிலை தொடர் அல்லாது வேறு சொற்கள் இங்க வந்து மறைந்து நின்று, இப்போ மற்ற இதெல்லாம் வராம வேறு சொற்கள் இங்க வந்ததுனால இது அன்மொழி தொகையாக இங்கு இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ முறுக்கு மீசை வந்தா முறுக்கு மீசையே உடையவர் வந்தார். அப்ப மற்ற இதுல வல்லாம வேறு இதுல வல்லாம இது வந்ததுனால இது அன்மொழி தொகையாக இருக்கிறது. அப்ப ஆன்சர் 20க்கு சி, அன்மொழி தொகை சரியான விடை. சரி, அடுத்தது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிங்காரம் வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா வந்து எந்த நாதரில் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனா, தினத்தந்தியா, தராசாது, இந்துவா அப்போ சொல்லும் போது இது சரியான விடையை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தினத்தந்தியில தான் அவர் வந்து இந்தியா வந்து அவர் என்ன பண்றாரு, இந்தியா நாளே தான் அவர் பணியாற்றுறாரு வேலைக்காக சிங்காரம் அவர்கள். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு எவ்வகை பாவால் ஆனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 வகை பாக்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். யாப்பு இலக்கணம் படிக்கும்போது ஒவ்வொரு பாவிலையும் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இந்த 4 பாக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கணங்களை நம்ம பார்த்தோம். இப்போ கண்டிப்பா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து சங்க இலக்கியங்கள். இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள் எல்லாமே எந்த பாவல் ஆனா ஆசிரிய பாவல் ஆனது. புரியுதுங்களா? சங்க இலக்கியம் எல்லாமே ஆசிரியப்பாவல். இது ஆசிரியப்பானா அகர் ஓசை உடையது. அப்ப கலிப்பானா துள்ளல் ஓசை உடையது. வெண்பாலா திருக்குறள் 17 கீழ்கடுக்கு நூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 என்று சொல்லக்கூடிய 18 நூல்களும் வெண்பாவால் ஆனது. அப்ப சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. சரியா? 8 தொகை 10 பாட்டு இது ரெண்டுமே எது ஆசிரியர் பாவலானது. அப்ப ஆசிரியப்பாக்குரிய இலக்கணங்கள் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈற்று, அயலடி, முச்சீராய், ஏனையடிகள் 4 சீராய் வருவது ஆசிரியப்பா. அதாவது கடைசி அடிக்கு முந்தன் அடி. உதாரணத்துக்கு இப்படி பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதான் கடைசி அடிக்கு முந்தன் அடி இது மாதிரி 3 சீரா இருக்கும். இதுதான் ஆசிரியப்பாக்குரிய பொது இலக்கணம். கடைசி இது வந்து பாத்தீங்கன்னா நட்பு அப்படின்னு சொல்லி ஏகாரத்துல முடியும் ஆசிரியப்பா. அதான் இது வந்து அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. அப்போ முல்லைப்பாட்டு என்பது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொன்னா அது 10 பாட்டுல ஒன்று வருது. ஆசிரியர் நப்பூதனார் எழுப்ப மொத்தம் 103 அடிகள் இருக்கும். அதுல 10 பாட்டிலேயே மிக சிறிய நூல் எதுனா அது முல்லைப்பாட்டு.
சரிங்களா? படிக்கும் போதே நம்ம இதெல்லாம் கூடுதலா இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். அப்ப முல்லைப்பாட்டுன்னு சொல்லும்போது முல்லைப்பாட்டுல ஒரு கேள்வி கேட்டனா அது என்னப்பான்னு கேட்டாங்கன்னா அடுத்த முறை அது எத்தனை அடிகளை உடையது, இல்ல அது ஆசிரியர் யாரு, அப்ப அது மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ முல்லைப்பாட்டு எவ்வகை பாவால் ஆனது? முல்லைப்பாட்டு இங்க ஆசிரியப்பாவால் ஆனது. அப்ப விடை ஆசிரியப்பா. புரியுதுங்களா? முல்லைப்பாட்டு 10 பாட்டுகள் ஒன்று இருக்கிறதால சங்க இலக்கியம் என்பதனால சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியப்பாவால் நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு உட்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஒண்ணு மட்டும் சரியா இல்ல ரெண்டு மட்டும் சரியா, ஒண்ணு ரெண்டுமே சரியா இல்ல ஒண்ணும் கிடையாது ரெண்டு இல்லையா? நல்லா கவனிங்க. உரைநடை கவிதை, புரியுதுங்களா? இந்த உரைநடை கவிதை எல்லாமே என்ன சொல்றோம்? இக்கால இலக்கியங்கள், சங்க இலக்கியம் கிடையாது. இக்கால இலக்கியத்துக்கு அது யாப்பு கட்டு உட்கட்டு உறுப்பாக கவிதை மடிவு வசன கவிதை எனப்படுகிறதா? அப்ப யாப்பு என்பது மரபு கவிதை. அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அப்ப கண்டிப்பா ஒண்ணு என்பது தப்புன்றது நமக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? ஓகே, அடுத்தது வசன கவிதை புது கவிதை. வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. அப்போ இது பாத்தீங்கன்னா வசன கவிதைகள் புது கவிதை உருவாவதுக்கு காரணம் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள், திரைப்படத்துல எல்லாம் நிறைய வசனங்கள் எழுதுவது வசன கவிதைகளா இருக்கிறது. புது புது கவிதைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐக்கு, சென்ட்ரியூ, லிமரிக்கு, குக்கு, இன்னும் ஏகப்பட்ட கவிதையினுடைய நிறைய கூறுகள் உருவாயிடுச்சு. அப்ப இதுல வசன கவிதை புது கவிதை என்ற ஒரு வடிவம் உருவாகத்துக்கு தான் இந்த வசன கவிதை ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் சரி, மீதி எதுவுமே சரியில்லை. பாத்தீங்கன்னா நமக்கு சரியான விடை ரெண்டாவது மட்டும். இது மட்டும் தான் சரி, இது தப்பு. ரெண்டு மட்டும் தான் சரி. சரிங்களா? ஓகே, அடுத்தது அப்போ இங்க நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா அது யாரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரமாட்டாரு, மக்கள் கவிஞர் வரமாட்டாரு, பாவலர் வரமாட்டாரு. மகாகவி தான் இதுக்கு சரியா. நாடும் மொழியும் நமது இரண்டு கண்கள். அப்போ நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்டவர் இந்த 4 கவிஞர்கள்ல மகாகவி தான் அது முக்கியமானது. அதுதான் சரியான விடை. அப்போ 24க்கு ஆன்சர் ஏ. அடுத்தது சொற்பொருள் தருக. இப்போ சொற்பொருள் தருக அப்படின்னு சொல்லும்போது இங்க படுகர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது படுகர் அப்படின்னு சொல்லும்போது இங்க பள்ளம், இதுக்கு விடை பள்ளம். ஏன்னா சுற்றம் கிடையாது, அருமை கிடையாது, திணை கிடையாது. அப்ப இதுக்கு பள்ளம், படுகர்னா பள்ளம் என்று சரியான விடை. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா இது பச்சை நிறம் கிடையாது, தவறின்றி தமிழ் எழுதுவும் கிடையாது, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் கிடையாது. அப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகள் சொல்லும்போது வடபுறம் இருந்த கண்மைகள் சொல்லும்போது இதுக்கு ஆன்சர் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் என்பது இதுக்கு சரியான விடை. அகர வரிசைப்படி இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அகர வரிசைப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு அகர வரிசை எழுதணும். எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். இங்க கா, தை, மா, தே. இப்போ இந்த ஸ்தீரியல் வரிசையில் வருது. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அது இங்க எதுலயே இல்லை. அப்புறம் இங்க உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கா வரிசையில இங்க பாத்தீங்கன்னா கா, கா, கி, கி, கூ, கூ எழுதணும். இதுல கி ஃபர்ஸ்ட் வருது. அப்ப கண்டிப்பா கிளி ஃபர்ஸ்ட் வரணும், கிளியா தான் இருக்கணும். அதுக்கு முன்ன உயிர் எழுத்துக்கள்ல எதுவும் இல்லை, ஆ வர மாதிரி எந்த எழுத்து கிடையாது. இப்போ கண்டிப்பா இது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, டி இல்லை. ஓகேங்களா? இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் கிளி கா வரணும். ஓகே, 3த்துலயும் கிளி இருக்கிறது. ரெண்டாவது காக்கு அப்புறம் காக்கா கீக்கு வரிசையில வேற ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல. காக்கு அப்புறம் என்னது? சா, சால இல்ல. கா, ngா, சா, ஞா, டானா அந்த வரிசையில பார்க்கணும். பார்க்கும்போது அடுத்தது நம்மளுக்கு என்ன வருதுன்னா இப்ப தா வரிசை இருக்கிறது. இப்ப இந்த தா வரிசையில இருக்கிறது. இப்ப தால தாத்தா, தீ, தீ, தூ, தூ அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
இப்ப தாத்தா தீத்தி அப்படின்னு சொல்லும்போது இப்ப இங்க தையல் இருக்கிறது, தேனி இருக்கிறது. இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வரணும்? ஏன்னா இங்க மனிதன் வரல, அப்ப இதுவும் இல்லை இதுவும் இல்லை. இந்த ரெண்டுத்துல எது நம்ம பார்க்கணும்? அப்ப ஃபர்ஸ்ட் தை வருமா ஏ வருமா? அப்ப நம்ம தாத்தா தீத்தி வரும்போது ஏ வரிசை தான் நம்மளுக்கு வருகிறது. அப்ப இதுதான் சரியான விடை. அப்போ கிளி, தேனி, தையல், கடைசியா மனிதன். இப்படிதான் நம்ம அகர வரிசை பார்க்கணும். சில அகர வரிசையெல்லாம் உண்டு. முதல் 2 ஒரு வரிசையில் இருக்கும், அடுத்த 2 வேற மாதிரி கூட இருக்கும். அப்படின்னா அது அடுத்த ஒரு வகுப்புகள்ல நம்ம இது இன்னும் முறையா பார்க்கலாம். இதான் ஈஸி. அகர வரிசை சி என்பது சரியான விடை. அடுத்தது இலக்கண குறிப்பு. மதுரை சென்றார். கண்டிப்பா இது வினைத்தொகை இல்ல, பண்பு தொகை வராது, அன்மை தொகை வராது. அப்ப மதுரை சென்றார்னா என்ன மீனிங்? மதுரைக்கு சென்றார் என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. இப்ப இங்க மதுரைக்கு சென்றார். அப்ப மதுரைக்கு கு என்ற இங்க வேற்றுமை உருவம் மறைந்து வேற்றுமை தொகைக்கு சரியான விடை. வேற்றுமை உறுப்புகள் இங்க மறைந்திருக்கிறது. இப்ப சரியானது வேற்றுமை தொகை. அப்ப இதுக்கு மதுரைக்கு சென்றார் என்ற ஒரு பொருளை இங்க வேற்றுமை இங்க மறைந்திருக்கிறதுனால, வேற்றுமை உறுப்புகள் மறைந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை எனப்படும். சரி, அடுத்தது இங்க பொறுத்துக ஒன்று இருக்கிறது. துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? துய்ப்பது, மேவலால், மெத்த வணிகர்கள், மயலுறுத்து. இப்போ இங்க பாத்தீங்கன்னா துய்ப்பது அப்படின்னு சொல்லும்போது கற்பது ஏற்கனவே பார்த்தோம். துய்ப்பது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லும்போது துய்ப்பதுக்கு என்பது கற்பது என்று பொருள். இப்போ ஏக்கு 2. ஸோ ஏவா பியா? சரி, ஃபர்ஸ்ட் ஏவா பியா? இது 2 இது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, இது 2 இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாம மேவலால், மெத்த வணிகளால், மயிலுறுத்து இப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ மேவலால் பொறுத்தலால், இதுக்கு பாத்தீங்கன்னா மேவலால் பொறுத்தலால். அப்ப 2வது 1. அப்ப இதுதான் சரி. அப்ப மெத்த வணிகளான் என்பது 50 வணிகலன். வணிகலன் நம்ம சொல்லும் போது 50 காப்பியங்கள் வருகிறது. மயலுறுத்து அப்படின்னு சொல்லும் போது மயங்க செய். மயலுறுத்துனா மயங்க செய். மெத்த வணிகலன் இது இதுக்கு இது எந்த பொருளை தருகிறது. அடுத்தது அப்ப சரியான விடை இந்த பொறுத்துக்களை ஏ 2 1 4 3. அடுத்தது இலக்கண குறிப்பு கை தொழுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின் மீண்டும் ரிப்பீட்டான கொஸ்டின். 40வது பார்த்தீங்கன்னா கையால் தொழுது ஏற்கனவே பார்த்ததான். கை தொழுது, கையால் தொழுது 3ஆம் வேற்றுமை உறுப்பு இங்க வருகிறது. அப்போ இது 30வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகை கையால் தொழுது. ஓகே, அடுத்தது தெலுங்கு, கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்குரிய கருதப்படும் சொற்களில் தமிழில் உள என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திராவிட மொழி ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் உண்டு. டாக்டர் கால்டுவெல் ஐயா அவர்கள் எழுதிப்பார். திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிதான் திராவிட மொழிகள். அப்ப இங்க தெலுங்கு, கன்னடம் திராவிட மொழிக்குரியவன கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ளன என்று சொல்லவர் கண்டிப்பா தயாராய் பாவல வீரமாமுனிவர் ஜீவிப்பு கிடையாது. ஏன்னா இவரு கால்டுவெல் தான் திராவிட மொழிகளிலே இந்த தமிழில் இருக்கின்றன என்ற கருதியவர் கால்டுவெல், டாக்டர் கால்டுவெல் அவர்கள். அடுத்தது முல்லை நிறத்திற்குரிய பூ வகைகளில் பொருத்தமற்றது எது? இப்போ பாத்தீங்கன்னா முல்லை, பிடவம், தோன்றி, காயா இந்த முல்லை நிலைக்குரிய பூக்கள், அதாவது நம்ம கருப்பொருள் பார்த்தோம் ஏற்கனவே வகுப்புல. அகப்பொருள் இலக்கணங்கள்ல நம்ம கருப்பொருள் பார்த்தோம். குறிஞ்சிக்கு, முல்லைக்கு என்னென்னலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பா முல்லை இருக்குது, பிடவம் இருக்குது, தோன்றி இருக்கு, காயா கிடையாது. அப்போ சரியான இதுல எது பொருத்தப்பட்டிருக்குன்னா அப்போ டி. டி தான் இதுக்கு ஆன்சர், காயா. ஏன்னா இதெல்லாம் முல்லை நிலத்துக்கு, முல்லை, பிடவம், தோன்று இதெல்லாம் முல்லை நிலத்துக்குரிய பூக்கள் வகைகள். காயா என்பது முல்லை நிலத்துக்கு கிடையாது. அப்ப அதுக்கு 32வது சரியான விடை பி, காயா. அடுத்தது முதல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எது? அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ள நூல்கள்ல இங்க எது காரிலாவா, ஒப்பிலக்கணமா,
சொல்லாய்வு கட்டுரைகளை யாப்பருங்களை உரையா கண்டிப்பா யாப்பருங்களுக்காக இருக்காது. சொல்ல ஒப்பிலக்கணமும் கிடையாது, கட்டுரையும் நூலுக்கு கிடையாது. அப்ப கார்நிலா என்பதுதான் முதலாக வேறு மொழியிலிருந்து தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் என்பது இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. சரியா, அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கார்நிலா என்பதுதான் இதுக்கு சரியான விடை. இப்போ பொறுத்துக்க உங்களுக்கு தெரியும், இது ஈஸியா நீங்க எழுதிடுவீங்க. இந்த பொறுத்துக்கு பார்க்கும்போது தாள், தண்டு, கோல், தூறு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்டிப்பா தாள் அப்படின்னு சொன்னாலே என்னது, இந்த கேழ்வரகு அடிகிறது, கீரைகள் அடியா, கேழ்வரகு அடியா, குத்து செடி அடியா, மிளகா செடியா. இப்ப தாள் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, இந்த கேழ்வரகுகள் எல்லாத்தையும் அந்த தாள் போட்டு இப்படி அடிச்சு அந்த இது எடுக்கிறது, அது பேர் தான் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேழ்வரகு கூடிய அடியாக இருக்கிறது. ஏக்கு 2. அப்போ பி தான், இது ஒன்னே ஒன்றா இருக்கிறது. அப்போ சரியான விடை. அப்போ இதை ஒன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப தாள்ல கேழ்வரகு அடித்தாள். தண்டு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்னது, கீரையினுடைய அடிப்பகுதி தான் நம்ம தண்டுன்னு சொல்லுவோம். மேல இலை, அது அடிப்பகுதி தண்டு அப்படின்னு சொல்லுவோம். கோல் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிளகாய் செடியினுடைய அடி. இப்போ மிளகாய் மேல கீழே அது காஞ்சி பிறகு பாத்தீங்கன்னா கோல் குச்சி போல இருக்கும், அதான் கோல்னு சொல்றோம். தூரு சொல்லும்போது குத்து செடி இது அடியதான் தூரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாள் என்பது கேழ்வரகு, தண்டு என்பது கீரையினுடைய அடி, கோல் என்பது மிளகாய் செடி அடி, தூரு என்பது குத்துச்செடி. அப்போ 34வது பொறுத்துக்கு சரியான விடை பி. சரிங்களா? ஓகே, அடுத்தது செயலிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அளபடை என்னன்னு பார்த்தோம். அதுல இங்க செயலிசை அளபடை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செயலிசை அளபடைனா என்னன்னு சொன்னேன். செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை சரி செய்வதற்காக நெட்டத்தில் ஏழும் அது பக்கத்திலே நெடில் பக்கத்திலே குறியிலாய் அளவெடுக்கும். இது சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடைசியில் வரும். ஈரசைகளை வருவது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க கெடுப்பது எத்தனை அசை வருவது, இது 3 அசைகள் வருது. இது நிறை, இது நிறை, இது நேர். எங்கு இறைவன், கண்டிப்பா இது என்னது, இது ஒற்றளபடை. அப்போ இது வராது. அப்ப இது 3 அசை வந்துச்சு, இதுவும் வரல. அப்போ ஒரே அசையை இதையும் பார்த்தோம், சொல்லிசைக்கு இதுவும் வராது. படம் பாத்தீங்கன்னா இங்க இது நீரை, இது நேர், அடுத்தது பாத்தீங்கன்னா பறை, இது நிறை. அப்போ நேருக்கு அப்புறம் நிறை, இதுதான் சரியானது. படா பறை அப்படின்னு சொல்லும் போது இங்க ஈரசிகள வருகிறது. பிரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈரசிகள வரும். அப்ப சீரை நல்லா பிரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா இங்க அளபடையில நீங்க நல்லா ஆன்சர் பண்ணலாம். அப்ப செயலிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் டி என்பது சரியான விடை. அடுத்தது வெற்றி வேக்கை என்று அழைக்கப்படும் நூல் எது? நருந்தொகை. அப்ப சிந்தாமணி வராது, காசிகாண்ட வராது, கூத்தராற்றுப்படை கிடையாது. ஏன்னா இது நருந்தொகை என்பது சரியான விடை. அப்ப வெற்றி வேக்கை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் பி நருந்தொகை. காலின் 7 அடி பின் சென்று. காலின் 7 அடி பின் சென்று இடம்பெற்ற நூல் இது பாத்தீங்கன்னா இந்த பொருணர்கள் கலைஞர்கள் பாத்தீங்கன்னா கூத்தன், பாணன், பறையன், பொருணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருணர்கள் பாத்தீங்கன்னா காலின் 7 அடி பின் சென்று வரக்கூடிய இந்த பாடல் ஈடுபட்ட நூல் பார்க்கும்போது இது ஆன்சர் பொருணர் ஆற்றுப்படை. சிறுபாடல் கிடையாது, கலிங்கத்து கிடையாது, பெருமாள் ஆற்றுப்படையாது. ஸோ பொருணர்கள் தான் இந்த கால 7 அடி சென்று பின்னால் சென்று அந்த பாடல்களை இசைத்து கொண்டு போவார்கள், அந்த இசை கலைஞர்கள். அப்ப ஆன்சர் சி பொருணர் ஆற்றுப்படை. அடுத்தது 38வது பொறுத்துக. இங்க பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா நண்பா எழுது. சரியா, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது இலக்கண குறிப்பா தெரியும். நண்பா எழுது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னது, அது விழித்தொடர். நண்பா அப்படின்னு கூவி அழைக்கிறது. அப்போ இது ஏக்கு 2வது விழித்தொடர். அப்போ 2 இருக்குது, ஏவா பியா. இப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஃபர்ஸ்டுக்கு விழித்தொடர். கட்டுரையை படித்தால் கண்டிப்பா இது என்னது, ஐ என்பது 2ஆம் வேற்றுமை தொடர் கண்டிப்பா இருக்கிறது. அப்ப 2வதுக்கு பாத்தீங்கன்னா 1 இங்க ஐ இருக்கிறதுனால வேற்றுமை, அப்ப இங்க இருக்கிறது. அப்ப 2வதுக்கு 1 இங்க ஏக்கு இருக்கிறது. இப்ப ஏன விடையும் தெரிஞ்சிச்சு. இப்ப மற்றதெல்லாம் சால சிறந்தது. சால அப்படின்னு சொன்னாலே இங்க நமக்கு என்னது, உங்க மற்று அப்படின்னு சொல்லும் போது இடைச்சொல்.
சால உரிச்சொல் சால உரு தவ நனி மற்ற அதெல்லாம் வருதெல்லாம் இடைச்சொற்கள். இதுதான் சரியான விடை. புரியுங்களா? இது இங்க எழுத்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்கிறது. சாடல இல்ல, சால சிறந்தது. புரியுங்களா? அப்போ சால சிறந்தது என்பது உரிச்சொல், பற்று என்பது இடைச்சொல். அப்ப இதுல நீங்க இந்த ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி பொறுத்துக்கு அடிப்படையில நம்ம நேரத்தை செலவழிக்காம ஷார்ட்டா தெரிவிக்கும். ரெண்டு தெரிஞ்சும் போது இப்போ பார்த்தீங்கன்னா 4 தப்பு, இது ரெண்டுத்துல எதுன்னு சொல்லும் போது இப்போ இது சரியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுதான் சரியான விடை. 38வது பொறுத்துக்கிறதுக்கு ஏ என்பது சரியான விடை. அடுத்தது வாளால் அறுத்து கடினும் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயரன் புலையனும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருவாய்மொழியா இல்ல பெருமாள் திருமொழியா, பெரியாழ்வார் திருமொழியா, திருப்பள்ளி எழுச்சியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி என்பது சரியான விடை. இப்பதான் வாளால் அறுத்து செய்து மருத்துவன் பால் காலாத, அதாவது பெருமாள் மேல காதல் கொண்டு இவர் வந்து நோயான போல இருப்பதனால இந்த நூல் இது, அதுதான் பெருமாள் திருமொழி. அப்போ 39க்கு சரியான விடை பெருமாள் திருமொழி. பி என்பது சரியான விடை. பெருமாள் திருமொழி அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே பெருமாள் திருமொழியில இங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லும் போது இதுல 105 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. பெருமாள் திருமொழியில பாடல்கள் எண்ணிக்கை 105. அடுத்தது வளர்வானம் இலக்கண குறிப்பு தருக. வளர்வானம் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இது பண்பு தொகை கிடையாது, பண்பு தொகை இல்லை, அடுக்கு தொடர் 2 சொல்லி இருக்குது இல்ல, ஈறுகட்ட எதிர்மறை பேச்சு. இப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னா நம்ம சொன்னோம் ஓடா குதிரை இந்த மாதிரி. அப்ப இதுவும் கிடையாது. கண்டிப்பா இது என்னன்னா வளர்வானம் என்பது அப்ப இங்க கண்டிப்பா வினை தொகை, இங்க செயலானது இங்க மறைந்திருக்கிறது. வளர்வானம் ஓகே, முக்காலங்கள் மறைந்திருப்பது இது வினை தொகையாக இருக்கிறது. அப்போ 41க்கு சரியான விடை வினை தொகை. அடுத்தது 42வது செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையை ஊழியும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 42வது இது கலித்தொகை வராது, குறுந்தொகை. இங்க டைப்பிங் மிஸ்டேக், குறுந்தொகை இது. சரிங்களா? பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய செந்தி சுடருகி ஒழியும் பணியோடு, இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த பனி போல வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே ஒரு இது வந்தது எடுத்துக்காட்டுகள். அப்போ ஆன்சர் வந்து தன்பெயர் தலையும் ஊழியம் என்பது பரிபாடல் என்பது இங்க சரியான விடை. அப்போ 42க்கு இந்த பாடல் வரிகள் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயர் தலைய ஒழியும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் என்பது சரியான விடை. அடுத்தது 43வது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்டுள்ள நூல். பண்ணோடு பாடப்பட்டுள்ள நூல் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா இசை. இப்ப நெடுநல் வாடை கிடையாது, குறுந்தொகையும் கிடையாது, 18 கிடையாது. அப்போ பரிபாடல் என்பது அந்த இசையோட பாடப்படுகிறது. அப்போ பரிபாடல் என்பது பண்ணுனா இசை, சங்க பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். அடுத்தது 44வது குலசேகர ஆழ்வார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இங்க 2 கூற்று இருக்குது குலசேகர ஆழ்வார் பத்தி. அது எது சரியான கூற்று அப்படின்னு நம்ம சரியா சொல்லணும். இவர் பெருமாள் திருமொழி மற்றும் முகுத மாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். சரியா? அப்போ கண்டிப்பா இவர் வந்து இதுவும் சரி. பெருமாள் திருமொழி எழுதிக்கிறாரு, முகுந்த நூல்களை குலசேகர ஆழ்வார் எழுதிக்காரு. அப்போ முதலாவது சரி சொல்லலாம். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு ஆகும். அப்போ இவரது காலம் 8ஆம் நூற்றாண்டு. அப்போ இவரு காலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டிப்பா சரியான ஒன்றுதான். அந்த பக்தி இலக்கிய காலகட்டத்துல அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு காலகட்டமாக இருக்கிறது. இப்போ இங்க 2மே சரியாக இருக்கிறது. அப்ப ஆக்சுவல் பார்க்கும்போது 1 மட்டும் சரியா, 2 மட்டும் சரியா, 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 தவறு. அப்ப ஆன்சர் சி. 44வது கேள்விகளுக்கு சரியான விடை சி என்பது சரியான விடை. அடுத்தது
அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அண்டை பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க திருப்பாவை, திருவாசகம், பெருமாள் திருமொழி, திருப்பள்ளி எழுச்சி. கண்டிப்பா அந்த பகுதி இடம்பெற்ற நூல் சொல்லும்போது பெருமாள் திருமொழி, திருப்பள்ளி எழுச்சி வரமாட்டாரு. அப்ப திருப்பாவையா திருவாசகமா என்ன டவுட் இருக்கும். அப்ப சரியான விடை அண்ட பகுதி உண்டை பிறக்கும் என்ற பாடல் என்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவாசகம் என்பது சரியான விடை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பம் சொல்லி பாத்தீங்கன்னா 1988. 1988வது ஆண்டுதான் இந்த பெரியார் தொழில்நுட்ப கழகம் வந்து தொடங்கப்பட்டது. அப்போ 46வதுக்கு ஆன்சர் சி என்பது சரியான ஆன்சர். அப்புறம் செந்தி இலக்கண குறிப்பு தருக. நம்ம ஈஸியா இலக்கண குறிப்பாக்கலாம். செந்தி அப்படின்னு சொல்லும் போது இங்க செம்மையான தீ. செந்தினா என்ன மீனிங்? செம்மையான தீ. அப்ப மை விகுதி வந்தாலே அது என்ன இலக்கண குறிப்பு நமக்கு தெரியும். கண்டிப்பா அது பண்பு தொகையா இருக்கும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு இருக்காது, வினைத்தொகை கிடையாது, அன்மொழி தொகை கிடையாது. இது அப்போ செந்தி அப்படின்னு சொன்னாலே செம்மையாக ஒரு தீ உடையது. அப்போ பண்பு தொகை. அப்போ 47வதுக்கு விடை ஏ. அடுத்தது கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இங்க அகர வரிசை இருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே இதுல இருக்கிறது, உயிரெழுத்துக்கள் இருக்கிறது. அழல், அவிர்தல், உவா, கங்குல், கனலி. முதல்ல வந்து உயிரெழுத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ அழல், இப்ப அவிர்தல் அப்படி இருக்குது. இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வருது? ஏன்னா ரெண்டுமே முதல் எழுத்து ஆ இருக்கிறது. அப்ப முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா நாம அடுத்த எழுத்து எடுத்துக்கணும். அப்போ முதல்ல ரா வருதா வி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இப்போ உதாரணத்துக்கு காங்காச்சா அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்ல முதல்ல வருவது வா தான் முதல்ல வரும். அப்போ இங்க எது வாழ முதல் வருகிறது? ஆக்கு அப்புறம் பிஓ சி தான் வருது. இது ரெண்டும் இப்போ நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ரா வராது, வா வி அவிரல் என்பது முதல் வருது. இப்போ பியா சியா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப அடுத்தது அவிர்தல், அழல், உவா. இங்கேயும் அவிர்தல், அழல், உவா. இது மூணு வந்துச்சு. இப்போ கனலி, கங்குல், கங்குல், கனலி. இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கனலி, இங்க கங்குல் இப்படி எழுதி வச்சுட்டுன்னு வச்சுங்க. இப்போ காக்கா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது. அப்ப அடுத்த எழுத்து பார்க்கணும். அடுத்த எழுத்து பார்க்கும்போது ரன்னகரம் இங்க இங்கு இருக்கிறது. இப்ப எது இதுல முதல்ல வருது? இங்கு வருதா இன்னு வருதா? இங்கு முதல்ல வருவது. சரியா? அப்போ கங்குல் என்பதுதான் முதல்ல வருகிறது, அப்புறம் கனலி வருகிறது. அப்போ இங்க கங்குல், கனலி, சி என்பதுதான் இதன் சரியான விடை. அப்போ கீழ்கண்ட சொற்களில் அகரவரிசைப்படுத்துக 48வது கொஸ்டினுக்கு அகரவரிசை சி என்பது சரியான விடை. 49வது குலாவும் அமுத குழம்பை குடித்திரு கோல வெறிப்படைத்தும் எனும் அடியில் பயின்று ஒரு மோனை வகையை கண்டறிக. இப்ப இந்த அடியில பாத்தீங்கன்னா என்ன விதமான மோனை இருக்கிறது? கூழை மோனை, கீழ்கதுவா மோனை, மேற்கதுவா மோனை, முற்று மோனை. ஃபர்ஸ்ட் நமக்கு மோனைனா என்னன்னு தெரியணும். முதல் எழுத்து ஒன்றி வருவது. எங்க முதல் எழுத்து ஒன்றி வருவது? அடிதோறும் வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த முதன்மை தொடைகள்ல போயிடும். இது விகற்பம் தொடைகள் கொடுத்துருக்காங்க நாளும். இப்ப கூழை இப்போ 1 3 பொழிப்பு, 1 2 பொழிப்பு, 1 3 கூழை இப்படி பார்த்தோம்ல. இப்ப மேற்கதுவாய் பார்த்துட்டா இங்க குலாவும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதல் எழுத்து எங்க ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு கூ, இங்க ரெண்டாவது இல்ல முதல் சீர், இது ரெண்டாவது சீர், மூணாவது சீர், நாலாவது சீர். இங்கே கூ, இங்கே கூ இருக்கிறது. அப்போ 1 3 4வது சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வருகிறது. அப்போ 1 3 4 அப்படின்னு சொன்னா இது மேற்கதுவாய். 1 2 4 இருந்துச்சுன்னா இது கீழ்கதிவாய். 1 2 3 4 இருந்தா இது முற்றுமோனை. எல்லாத்துலயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அது முற்றுமோனை.
சரியா? கூழை என்பது 1 4 சரியா? 1 2 இணை, 1 2 3 பொழிப்பு, 1 4 கூழை, ஒருவு கூழை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3. அப்போ மேற்கதுவாய் மோனை என்பது சரியான விடை. 49வதுக்கு முதல் சீரும் 3வது சீரும் 4வது சீருடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுனால இது மேற்கதுவாய் மோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. சரிங்களா? அப்ப 49வதுக்கு சரியான விடை சி. ஓகே, அடுத்தது 50வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு இங்க என்ன இலக்கண பத்தி பாத்தீங்கன்னா, இப்போ பண்பு தொகை, தொழிற்பெயர், வினைத்தொகை, வினையாளரின் பெயர். சரி, ஓகே. இங்க இந்த 50வது கொஸ்டின் இதுல மாறி இருக்கு. ஓகே, சரியான இணையை அறிக. இங்க வந்து இந்த கொஸ்டினுக்கான விடையை பார்ப்போம். இப்ப வாழை, கச்சல், பாக்கு, நுழாய், பலா, மூசு, நெல், கவ்வை. இப்போ இதுல எது வந்து சரியான இணை? இப்போ வாழைனா கச்சல், இது கிடையாது, தப்பு. இப்போ இது சரியான இணை கிடையாது. பாக்கு நுழாயும் சரியான கிடையாது. பலா பூசும் கிடையாது. இப்போ நெல் கவ்வை என்பது சரியான விடை. சரியான இணை அப்படின்னு சொல்லி போது பாத்தீங்கன்னா நெல் கவ்வை என்பதுதான் இங்க சரியான இணை. இப்போ அடுத்தது தவறான ஒன்றை காண்க. அது வந்து பாத்தீங்கன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்குதா, இல்ல நளியிரு முன்னே நாவாய் ஒட்டி இது புறநானூரா, வலிமிகின் வழி இல்லை குறுந்தொகையா, நந்தமிழ் நன்னூறு புனையின் நன்னதி பத்மகிரா தென்றல் விடுத்துவதா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது சிலப்பதிகாரம் கிடையாது, நளியிரு நாமா ஒட்டி புறநானூரும் கிடையாது, நன்னமிழ் தன்னூறு பத்மகிரா தென்றல் விடுத்துவது கிடையாது, வலிமிகின் வழி இல்லை குறுந்தொகை பாடல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப இது தவறான ஒன்றை சரி மன்னிக்கணும். தவறான ஒன்றைன்னு சொல்லும்போது இது சி என்பது சரியான, அதாவது தவறான ஒன்றின் போது இது மொத்தமே எல்லாம் மேட்சா இருக்கு. இதுல எதுதான் நளியிரு முன்னாவை ஒட்டி புறநானூறு, வண்டோடு புக்க மணவாய் தென்ற சிலப்பதிகாரம், நந்தமிழ் தன்னூறு நன்னூறு பத்மதிகாரம் சொன்னது. இதுல தவறான ஒன்றுன்னு சொல்லும்போது வலிமிகன் வழி இல்லை குறுந்தொகையில இது வந்து கிடையாது. அப்போ இதுதான் சரியான விடைன்னு சொல்லும்போது சி ஆப்ஷன் சரியான விடை. அப்ப 52வதுக்கு சரியான விடை எது பாத்தீங்கன்னா சி. ஏன் அப்படின்னு சரியான விடைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான இடையாக இருக்கிறது. அப்ப தவறான இடை என்பது இந்த சி என்பது தவறான இடை. அப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சந்த கவிமணி. இப்போ சந்த கவிமணி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க 53வது சந்த கவிமணினா யாரு? தேவநாய பாவனரா, இல்ல நாகுரூமியா, காப்பா செய்குதூப்பி பாவலரா, தமிழ் அகனாரா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அகனார் என்பது இங்க சந்த கவிமணி என்று சரியான விடை. 53வதுக்கு சந்த கவிமணி தமிழ் அகனார் என்பது இங்க சரியான விடையாக இருக்கிறது. அடுத்தது நனதலை உலகம் வலையை நேமியோடு என்று கூறும் நூல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா அது முல்லைப்பாட்டு தான். நனதலை உலகம் 103 அடிகளை உடையது, 40 பாடி விழிப்பாரு. அதாவது நனதலை உலகம் வலையை நேமியோடு என்ற கூழ் வந்து பாத்தீங்கன்னா கார்காலம் தொடங்கி இருக்கிறது. முல்லைப்பூ மாலை, அந்த முல்லைப்பாட்டுல மாலைப்பூ பூத்திருக்கிறது. சரியா? அப்ப முல்லைப்பாட்டு என்பது இங்க சரியான விடை. எதுக்கு? 54வதுக்கு. பிடவும் மலர் எந்நிலத்துக்குரியது. அப்போ பிடவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முல்லை நிலத்துக்கு உரியது பிடவும். மலர் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி கிடையாது, மருதம் பாலை கிடையாது. பிடவும் மலர் வந்து முல்லை நிலத்துக்குரிய மலராக இருக்கிறது. நன்னன் என்ற மன்னனை பாட்டுடைய தலைவனாக ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த முல்லைப்பாட்டிலே கருத்து சொல்லியிருப்பேன். நன்னன் என்ற மன்னனை பாட்டுடைய தலைவக்கூடிய ரோல் அதுவே என்னது? கூத்தராற்றுப்படை. சரியா? அந்த மலைப்படைகளாம் பார்த்தோம். மலைப்படை சொல்லும் போது இங்க கூத்தராற்றுப்படை அங்க நம்ம சொன்ன மாதிரி போலூர் மாவட்டத்துல, அந்த போலூர் மாவட்டத்துல செங்கம் என்ற ஜவாது மலையில நம்ம நன்னன் செய் நன்னன் மன்னனை வந்து பாட்டுநூர் கூத்தராற்றுப்படை இரணிய முட்டத்து பெருங்கவசியினர் பாடியது இந்த பாடல் கூத்தராற்றுப்படை. பலப்படுகலாம் 583 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இது வந்து ஆசிரியர் நன்னன் செய்
மன்னனை பாடுவதற்கு கொண்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தராற்றுப்படை சரியான விடை. பெருமாள் திருமொழி 4 திவ்ய பிரபந்தத்தில் அமைந்துள்ள திருமொழி 57வது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமொழி கிடையாது, 4ஆம் திருமொழி கிடையாது, 8ஆம் கிடையாது, 5ஆம் திருமொழி என்பது சரியான விடை. பெருமாள் திருமொழியோ 4ஆம் திருமொழி அமைந்துள்ள திருமொழி வந்து பார்த்தீங்கன்னா 5வது திருமொழியாக இருக்கிறது. சந்த கவிமணி தமிழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல். சந்தக கவிமணி தமிழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் எத்தனைனா 13, 12, 18, 14. இதுல சரியான விடை 12 சிற்றிலக்கிய நூல்கள். சந்த கவிமணி தமிழகனார் எழுதிய 12 சிற்றிலக்கிய நூல்களை அவர் எழுதியிருக்காரு. இப்ப அடுத்தது முல்லைப்பாட்டு ஏற்ற பாவிடம். ஏற்கனவே இதை பார்த்த ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். முல்லைப்பாட்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்னது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆசிரியப்பாவை சார்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு 10 சங்க இலக்கியங்கள் எல்லாமே எந்த பாவால் ஆனதுன்னு சொன்னேன், ஆசிரியர் பாவால் ஆனது. அடுத்தது பொறுத்துக. 60வது கொஸ்டின் கூத்தராற்றுப்படை முல்லைப்பாட்டு. இப்போ முல்லைப்பாட்டுனா ஏதாவது ஓட்டு வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ முல்லைப்பாட்டுன்னு சொன்னாலே 103 அடிகளை உடையது இந்த முல்லைப்பாட்டு. புரியுதுங்களா? 2வதுக்கு சி. இப்போ 2வதுக்கு சி எது இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது. 2வதுக்கு சி, இது ரெண்டுமே இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ ஏவா சியா. ஸோ அடுத்தது கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ இந்த கொஸ்டின்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். என்னது, கூத்தராற்றுப்படை 583 அடிகளை உடையது. அப்போ 1வதுக்கு டி, அப்போ சரியான விடை சி. அப்போ பெருமாள் திருமொழி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 105 பாசனங்களை உடையது. தேமாவணி 3615 பாடல்களை உடையது. அப்போ இந்த 60வது பொறுத்துக்கத்துக்கு நமக்கு சரியான விடை சி என்பது சரியான விடை. ஏன்னா முல்லைப்பாட்டு 103, கூத்தராற்றுப்படை மலைபடுகலாம் அல்லது 583, அப்புறம் பெருமாள் திருமொழி 105 பாசனங்கள், தேம்பாவணி 3615 பாடல்களை உடையது. அடுத்தது அன்மொழி தொகை எத்தனை வகைப்படும்? ஏற்கனவே சொன்ன அன்மொழி தொகை 5 வகைப்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 6 கிடையாது, 7, 8 கிடையாது. அன்மொழி தொகை 5 வகைப்படும். அப்போ 61வதுக்கு ஏ சரியான விடை. செல்வ செவிலி. செல்வ செவிலி என்பது எண்ணுமையும் கிடையாது, அடுக்கு தொடர் கிடையாது, உருவாகத்து கிடையாது. கண்டிப்பா ஓமை என்பது, செவிலி என்பது ஒரு பெண். அப்ப செல்வ செவிலி இப்போ ஒரு ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்வது சரியா. செல்வம் போன்ற ஒரு செவிலி மகள், அதுபோ போன்ற என்ற ஓம உறுப்புகள் அங்க மறைந்து இருப்பதனால அது ஓமையாக இருக்கிறது. அப்போ 62வதுக்கு சரியான விடை ஏ. விருந்தே புதுமை என்றவர். சரிங்களா? விருந்தே புதுமை என்றவர் பார்த்தீங்கன்னா அகத்தியர், ஐயூர் முடவனார், தொல்காப்பியர், ஔவையார். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லும்போது அகத்தியர் கிடையாது, ஐயர் முடவனார், ஔவையார் கிடையாது, தொல்காப்பியர் தான் இந்த புதுமை என்று சொல்றார். விருந்து தான் புதுமை என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. தொல்காப்பியர் அதை சொல்லியிருக்கார் தொல்காப்பியத்தில். அப்போ 63வது சரியான விடை சி, தொல்காப்பியர். அடுத்தது வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து உணவிட்ட இளையான்குடி மாறனாரை பற்றி கூறும் நூல் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்க திருவிளையாடல் புராணமா, புறநானூறா, நற்றினியா? கண்டிப்பா இது ரெண்டுமே கிடையாது. பெரிய புராணம் சரியான விடை. அப்ப இது மாதிரி ஆப்ஷன் நம்ம ஈஸியா இது போலதான் ஒரு கேட்கிற ஆப்ஷன் வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிய வழியாக இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்த சிவனடியார்களுக்கு அப்படின்னு சொல்ற விட கண்டிப்பா இந்த புறநானூறு நற்றினை வராது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதைத்து விட்டு நெல்லை அரித்து உணவிட்ட இறையான்குடின்னு சொன்ன உடனே அது பெரிய புராணத்தை இருக்கிறது. அல்லில் ஆயினும், அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்ற கூறும் நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லும்போது நற்றினையில் இந்த வரிகள் இடம்பெறுகின்றன. புறநானூறுல கிடையாது, கலித்தொகை, குறுந்தொகையில் இல்லை. இது நற்றினையில் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்ற பாடல் இடம்பெறுகிற வரிகள் இடம்பெறும் நூல். 65வதுக்கு சரியான விடை சி, நற்றினை என்பது சரியான விடை. அடுத்தது
நீரற வரியா கரகத்து என்ற கரகம் பற்றி கூறப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நீரற வரியா கரகத்து. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு, புறம் பற்றி கரகம் என்ற புறம் பற்றி கூறுவதனால இது சரியான விடை. 67வதுக்கு புறநானூறு என்பது சரியான விடை. வாயு வழக்கம் மறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கோ உண்டும் என்ற புலவர் எந்த அதிகாரத்தில் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க திருமூலர் வாயுதாரணை கிடையாது, திருவள்ளுவர் மருது கிடையாது, ஔவையார் வாயுதாரணை தான் இது சரியான விடை. அப்போ ஔவையார் வாயுதாரணை என்ற அதிகாரத்தில் ஔவையார் புலவர் வாயுதாரணை அதிகாரத்தில் இவர் பாடியிருக்கார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடையில் ஆயுள் பெருக்கும் உண்டாம். அப்போ ஔவையார் இதை பாடியிருக்காரு. அப்போ அவர் பாடின அதிகாரம் வாயுதாரணை. அப்போ அடுத்தது பொறுத்துக. இப்ப நேமி கோடு விரிச்சு இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இது திருப்பி ரிட்டர்னான கொஸ்டின் தான், ரிப்பீட் ஆனது. இப்ப விரிச்சுனா என்னன்னு சொன்னேன். இதுல விரிச்சின்னு சொல்லும் போது நற்சொல் சிக்கு 2வது. அப்போ சிக்கு 2வது அப்படின்னு சொல்லும் போது சிக்கு 2வது இப்போ 1 தான் இருக்குது. அப்ப சி தான் சரியான விடை. இப்ப பாருங்க, நேமி வலம்புரி சங்கு. அடுத்தது கோடு. கோடு என்பது பார்த்தீங்கன்னா மலை. விரிச்சி நற்சொல் சுவல் தோல். இதுதான் சரியான விடை. பொறுத்துகள சி என்பது இது சரியான விடையாக இருக்கிறது. 68வதுல சி என்பது சரியான விடை. அடுத்தது 69வது கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இந்த புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. இதுல கூற்று 2 சரியா இல்ல 1 சரி 1 தவறா அப்படின்றத நான் பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1ம் 2ம் சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா இங்க வட இந்திய பெருங்கடல் உருவாக புயல்களுக்கு பெரு நடைமுறை 2000 தொடங்குகிறது. அதே புதுடில்லியில அந்த ஒரு அமைப்பு உருவாக்கி 2004 இந்த செப்டம்பர்ல தான் இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப 2 கூற்றுகளும் சரியாக இருக்கிறது. விடை 69வதுக்கு கூற்று 1ம் 2ம் சரி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற கம்பனில் போற்றிய கவிஞர், கம்பனின் கவியை போற்றிய கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மாப்போசி கிடையாது, கவிமொழி கிடையாது. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். அப்ப கவின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது பாரதியார். அப்ப சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 70வதுக்கு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற கம்பனின் கவியை போற்றிய கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது பாரதியார். கவிஞர் சொல்லல, அங்க பாரதியார் தான் அங்க ஆப்ஷன்ல இருக்காரு. ஓகே, அடுத்தது 71வது பொறுத்துக. இப்போ பொறுத்துக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ புதிய உரைநடை, கடற்கூத்து, தேவநாயகம், நாட்டுப்பற்று, இதில் இதில் வந்து என்ன விதமான பொறுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு புதிய உரைநடை ஏற்கனவே இங்கே பார்த்தோம் சரியா. இந்த புதிய உரைநடை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல இப்போ இங்கே வந்து எழில், இது எழில் இல்லை, எழில் முதல்வன். இது வந்து புதிய உரைநடைக்கு. அப்போ ஏக்கு 3. இப்போ ஏக்கு 3ன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது சியும் கிடையாது, டியும் கிடையாது. இது ஏவும் பியில ஏதாவது 1. இப்போ கடற்கூத்து, தேவநாயகம், நாட்டுப்பற்று. இப்போ உதாரணத்துக்கு நாட்டுப்பற்று எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்னது மூவா. இப்போ நாட்டுப்பற்று சொல்லும்போது மூவா. டிக்கு 2வது, டிக்கு 2வது சொல்லும்போது அப்போ சரியான விடை ஏ. அப்போ பார்த்தீங்கன்னா பி கடற்கூத்து சொல்லும்போது பா சிங்காரம், அதுக்கப்புறம் தேவநாயகம் இரா இளங்குமரன். புரியுதா? இளங்குமரன் தேவநாயகத்துக்கு. அப்போ புதிய உரைநடை எழில் முதுவன், கடற்கூத்து பா சிங்காரம், தேவநாயகம் இரா இளங்குமரனார், நாட்டுப்பற்று மூவா. அப்போ சரியான விடை 71வதுக்கு ஏ சரியான விடை. அடுத்தது உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இப்போ 72வதுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
உலக தமிழ் கழகத்தின் தலைவராக இருந்தவர் இள இளங்குமரரா, சாலை இளைஞரணி கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவநாய பாவலர் சரியானது. இப்போ 3 பேருமே கிடையாது. மலைமலையர்கள் கிடையாது, சாலை இளைஞரணி போறது, இளங்குமரரை போறது. உலக தமிழ் கழகத்தை நிறுவிட்டு முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநாய பாவலர் தான் அது சேரும். அப்போ அடுத்தது பரிபடல் அடியில விசும்பும் இசையும் என தொடர் எதனை குறிக்கிறது? நான் முதல்ல சொன்னேன், விசும்பு அந்த முதல்ல பார்க்கும்போது விசும்புனா என்னங்கன்னா வானத்தை, அப்ப விசும்புனா வானத்தை குறிக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப 2 இருக்கிறதுங்க, மொத்தமே வானத்தை குறிக்கிறது. அப்போ விசும்பும் இசையும் அப்படின்னு சொல்லும் போது இசை அப்படின்னு சொன்னா பாட்டா, பூமியா, புகழா, பேரொழியா? அப்போ பேரொளி என்பது வானம் என்று தெரிஞ்சிச்சு. விசும்புனா இங்க இசையை குறிக்கும் போது பரிபாடல்ல பேர் ஒளியை குறிக்கிறது. டி என்பது சரியான விடை. அப்ப இங்க ஆப்ஷன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு கிடையாது, இசை, பூமி கிடையாது, புகழ் கிடையாது, பேர் ஒளியை குறிக்கிறது. அதான் இந்த பரிபாடலில் இடம்பெறுகிற ஒரு நூல். விசும்பு வானத்தையும் பேர் ஒளியும். அப்ப 73வது டி சரியான விடை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 74வது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. நீடு துயில் நீக்க வந்த பாடி வந்த நிலா, இது எல்லாருக்கும் தெரியும். யாரு அதை பாடியவர்? பாரதியார். பாரதிதாசன் கிடையாது, திருவிக்கா, கவிப்படி கிடையாது. நீடு துயில் நீக்க வந்த பாடி வந்த நிலா என்ற போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும் போது பாரதியார். அடுத்தது பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர் கூறியிருக்கிறார்? பரிபாடல் எத்தனை பார்த்தீங்கன்னா பரிபாடலில் மொத்தம் 70 இருக்குது. ஆனா இன்னைக்கு கிடைக்கிறது பரிபாடல 22 தான். அப்போ பரிபாடல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 70 இருந்தது, இப்ப இன்னைக்கு 22 கிடைக்கிறது. அப்ப இங்க 70 என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது 76வது கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது காசி காரணம் நூலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதி வீரராம பாண்டியர். சரியான விடை அதி வீரராம பாண்டியர் ஆவார். ஓகே, அடுத்தது 77வது பாட வேண்டிய பொருளை கொடுத்த உடனே செய்யுள் ஏற்றும் புலமை பெற்றவர் யார்? இப்போ 77வதுக்கு இங்க பாட வேண்டிய பார்த்தீங்கன்னா இவங்க 4 விதமான கவிகள் உண்டு. ஆசி கவி, மதுரை கவி, சித்திரக்கவி, வித்தார கவி. அப்போ பாட வேண்டிய பொருளை கொடுத்த உடனே செய்யுள் ஏற்ற புலமை வந்து பெற்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க ஆசு கவி. ஆசு கவி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது 78வது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என்ற வரிகள் யாருடையது? நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தது சொல்வது பாரதியார். சரியான விடை. சரியான விடை 78வதுக்கு பாரதியார். பிரித்து எழுதுக. இப்ப பிரித்து எழுதுகன்னு சொல்லும்போது என் தமிழ் நா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இப்ப எந்த என் வராது, எந்த வராது, எந்த வராது. இப்ப எம் என்பது சரியான விடை. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எந்த வராது கிடையாது, எம் தான் சரியான விடை. அடுத்தது திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த இயலில் ஒரு அதிகாரத்தை படைத்தார்? விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னாலே இல்லறவியல், கற்பியல் கிடையாது, ஊழியல், அரசியல் கிடையாது. அப்ப இல்லறவியல் தான் அவர் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரத்தை படைத்தார். அடுத்தது 81வது கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? அப்போ கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களை மையப்படுத்தி இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 81வதுக்கு கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் தான் அங்க மக்கள் கரிசல் மக்களுடைய மையப்படுத்தி ஒரு இலக்கியத்தை பயன்படுத்திப்பார், எழுதுவார். அதுதான் கி ராஜநாராயணன். அப்ப 81வது ஆன்சர் பி. 82வது புயலிலே ஒரு தோனி என்ற புதினத்தினை எழுதிய சிங்காரம் அவர்கள் 2ஆம் உலகப் போரின் போது எங்கு இருந்தார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தோனேஷியா அண்டு மெபின் நகர். இந்தோனேஷியா மெபின் நகர் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது சொற்பொருள் தருக. அசஸ்தெட்டிக்ஸ். அசஸ்தெட்டிக்ஸ் சொல்லும்போது அன்பியலா, அழகியலா, முருகியலா, இல்லை பி மற்றும் சியா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்தெட்டிக்ஸ் சொல்லும்போது அழகிலும் சொல்லலாம், முருகிலும் சொல்லலாம். இப்போ இது அன்பியல் வராது. அப்போ பி மற்றும் சி என்பது சரியான விடை.
அப்போ 33க்கு 83க்கு சரியான விடை டி. அடுத்தது இலக்கண குறிப்பு தருக. கைமுறை. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபம் பயணம். அப்போ கையால் மூன்றாம் வேற்று ஆள், இரண்டாம் வேற்றுமை கையை முறை வராது, நான்காம் வேற்றுமை கைக்கு முறை வராது, ஐந்தாம் வேற்றுமை கையின் உருவு வராது. அப்போ மூன்றாம் வேற்று கையால் முறை சரியான உடன் தொகை முறை. இந்த வேற்றுமை உருவ பயணம் ஏற்கனவே அதை பற்றி பார்த்துட்டோம். அப்போ சரியான விடை மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகையும். அடுத்தது 85வது தேன்மொழி தமிழ்ச்சிட்டு இதழின் வாயிலாக தமிழ் உணை உலகெங்கும் பாடியவர். தேன்மொழி தமிழ்ச்சிட்டு பாவலேறு. பாவலேறு தான் சரியான ஆன்சர். பி என்பது சரியான விடை. அடுத்தது 86வது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமனார் யார்? சொல்லாராய்ச்சியில பாவனரும் வியந்த பெருமனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இளங்குமரன். இளங்குமரன் தான் சரியான விடை. இளங்குமரன் தான் சரியான விடையாக இருக்கிறது. அடுத்தது 87வது பின்வருற்ற பாவலர் பிரஞ்சத்தில் ஏற்றாத நூல் எது? பாவலர் 87வது தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு என்பது சரியான விடை. பின்வருற்ற சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. சொல் 5 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். சொல் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல் என்பது 5 திணைகளும் 5 பால்களையும் குறிக்கிறது வராது. உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் இந்த சொல்லானது இப்போ பேச்சு முறையில நடைமுறையில எழுத்துல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2வது மட்டும்தான் சரி. 2வது மட்டும் சரியானது ஆக இருக்கிறது. அப்போ 88க்கு பி என்பது சரியான விடை. அடுத்தது தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த 2 தமிழ் நூல்களின் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து முடிசூட்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை இது 2 தான் 2 தமிழ் நூல்களை முடிசூட்டு விழாவில் தாய்மொழியில் எழுதி வச்சு அவங்க பாடுறாங்க. திருவெம்பாவையும் திருப்பாவையும். அடுத்தது 90வது தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் 2 இருக்கிறது. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் போது பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். அடுத்தது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏலாதி. இப்போ ஏலாதியில பார்த்தீங்கன்னா சரியான எதுக்கு அபராயண புராணம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதி, அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் வருகிற ஒரு நூல் இந்த ஏலாதி. இது ஒரு மருத்துவ நூல். அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் எனும் பாடல் வரிகளை இயற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை சி. 92க்கு சி சரியான விடை. 93வது கோடு. கோடுனா என்னன்னு பார்த்தோம். பொறுத்துக்கள் வந்துருக்கு. கோடு என்பது மலை, நசூல் கிடையாது, சக்கரம் விரைவாக செல்வது கிடையாது. அப்ப மலை என்பது சரியான விடை. 94வது பொறுத்துக. ஸ்டோம், டொரனோ, டெம்பெஸ்ட், லேண்ட் ப்ரீஸ். இதுக்கு வந்து சரியான தமிழ் சொற்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்டோம் அப்படின்னு சொன்னா புயல். 1வது ஏக்கு 4வது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஏல பிசியில முதல் 3 நாள் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொர்னடோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது சூறாவளி. பி என்பது சூறாவளி குறிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இதுல எது சரியா இருக்குது பார்த்தீங்கன்னா பில 1வது. அப்ப சி என்பது சரியானது. டெம்பெஸ்ட் என்பது பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் என்பது நிலக்காற்று. ஸோ லேண்ட்னா நிலம், பிரீஸ்னா காற்று, அப்ப நிலக்காற்று. இது மாதிரி 4, 1, 2, 3 சி என்பது சரியான விடை. 95வது சிறுதாம்ப தொடுத்த பசலை கன்றின் உருதையர் அலமரல் நோக்கி ஆய்மகள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலயும் சிறுதாம்பம் பழம்புவது
முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுல அந்த பசலை வந்து பசலை என்ற ஒரு நோய் தலைவிக்கு ஏற்படும். தலைவினை பிரிந்து இருக்கும் போது தலைவிக்கு இந்த முகத்துல ஒரு விதமான தழும்பு மாதிரி வரும், அதுதான் பசலை. அப்போ இது முல்லைப்பாட்டுல வரும். அப்போ 95வது சரியான விடை ஏ. 96வது பார்த்தீங்கன்னா சீவலராமன் இயற்றிய நூல்களில் சரியில்லாதது எது? சீவலராமன் இயற்றியா லிங்க புராணமா, வாயு சந்தை, நரிவிருத்தம், நைடதம். இப்போ நரிவிருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல்களில் சரியில்லாத நூல் எதுதான்? இது நரிவிருத்தம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்கு முதல் மொழியும் தமிழே என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கா அப்பாதுரையார். கா அப்பாதுரையார் தான் உலகத்திலே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தியவர். அதுலேயும் தமிழிலே வந்து முதல் மொழி தமிழே என்று சொன்னவர் தான் இந்த அப்பாதுரையார் அவர்கள். அடுத்தது 98வது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். குறைந்த அடிகள் சொல்லும் போது கண்டிப்பா என்னது? முல்லை பாட்டு. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. இது வந்து 103 அடி, 583. அதே போல இது வந்து 10 பாட்டு, இது கிடையாது சரியா. குறிஞ்சி பாட்டு இதோட கம்மி. அப்போ குறைந்த அடிகளை உடையது இந்த முல்லைப்பாட்டு. மா ராமலிங்கம் எழுதிய நூலுக்கு சாகித்ய விரும்புவது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது சொல்லும் போது புதிய உரைநடை. மா ராமலிங்கம் அவர்கள் எந்த நூலுக்கு சாகித்யம்? புதிய உரைநடை என்ற ஒரு நூலுக்கு இங்க சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 100வது கொஸ்டின், கடைசியாக 100வது ஊதை காற்று. இப்போ நான் ஏற்கனவே பார்த்தோம் முதல்ல காற்று எந்தெந்த கொண்டல் காற்று அதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஊதை காற்றுன்னு சொல்லும்போது எந்த திசையில வீசுகிற காற்று? ஊதை காற்றுனா வடக்கு திசைகள். இப்போ ஏற்கனவே பார்த்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம், வடக்கு திசையில தான் ஊதை காற்று வீசுகிறது அப்படின்றதா இருந்து வீசும். ஆக இந்த 100 வினாக்களுக்கும் விடையை நாம பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சந்தேகங்கள் இல்லை ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் வகுப்பில் சொல்லுங்கள், அதை இன்னும் நம்ம ஆழமாக கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே.